ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் டு கிரேசி வாய்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு புது நாவல் தான். வாங்க கதைக்குள்ளே போகலாம். பகுதி 1. சட்டையை எடுத்து மாட்டிக்கொண்டான் சந்துரு. பர்ஸை திறந்து அதன் மடிப்பின் உள்ளே பார்த்தான். காலியாக இருந்தது. ரேஷ்மா, ரேஷ்மா, என்ன வேணும்? இழுத்து சொருகிய சேலையை தலையை விட்டபடி ரேஷ்மா வந்து நின்றாள். என் பர்ஸில் 300 ரூபாய் வச்சிருந்தேன். 2 100 ரூபாய், ஒரு 50, 2 20, மீதி சில்லறை. பாத்தியா? நான் ஏன் பார்க்குறேன் உங்கள் பர்ஸை? உள்ளே போக திரும்பினாள். நில்லு நின்றாள். பணத்தை எடு ரேஷ்மா. விளையாடுறீங்களா சந்துரு? நான் விளையாடல. நீ இனிமே விளையாட வேண்டாம்னு சொல்ல ஆசைப்படுறேன். புருஷனாவே இருந்தாலும் அவன் அனுமதி இல்லாம அவன் பர்ஸ்ல இருந்து பணம் எடுக்கிறது அநாகரிகம். இடுப்பில் இரு கைகளையும் ஊன்றி அவனை திடமாக பார்த்தாள் ரேஷ்மா. என்ன பதில் வரல? நான் தான் எடுத்தேன். என்ன இப்போ? ஏன் எடுத்த? அப்படி என்ன செலவு உனக்கு? எனக்கு செலவில்ல. கண்டபடி நம்ம பணம் செலவாகுது. அதை தடுக்கத்தான் இந்த ஏற்பாடு. புரியல. சரி, இப்ப எங்க புறப்படுற? லைப்ரரிக்கு. போய். சரி, நான் போகணும். பணத்தை கொடு. நிஜம் உங்க வாயால வராம நான் அந்த பணத்தை கிட்டவே திரும்பாது. போது ரேஷ்மா, என் ஆத்திரத்தை தூண்டாத. அப்படின்னா சொல்லுங்க. ஒரு நிமிஷம் நின்று அவனை உர்த்து பார்த்தான். பதில் ஒன்றும் பேசாமல் சரேல் என வெளியேறி விட்டான். ரேஷ்மா அதிர்ந்து போய் அப்படியே நின்று விட்டாள். வெகு நேரம் நின்றாள். அக்கா, சட்டென கலைந்தாள். அவள் தங்கை சுஷ்மா. என்னாச்சு? அத்தான் கோபமா வெளியே போறாரு. நீ பேயறிஞ்ச மாதிரி நிக்கிற. காலங்காத்தால யுத்தம் ஆரம்பமா? ரேஷ்மாவின் கண்கள் கலங்கி இருந்தது. என்னக்கா, என்ன பிரச்சனை உனக்கு? இப்பெல்லாம் அடிக்கடி உங்களுக்குள்ள சண்டை வருது. என்கிட்ட சொல்லக்கூடாதா? நானும் அவருமா அத்தாங்கிட்ட பேசி சரிப்படுத்தட்டுமா? என்னாலேயே முடியலையே. என்ன முடியல? அவர் மனசுல இடம் பிடிக்க? அப்படின்னா உங்க அத்தானோட ஆபீஸ்ல பிரமீளான்னு ஒரு ஸ்டெனோ வந்திருக்கா. 1 வருஷமா அவளோட இவர் ரொம்ப நெருங்கி பழகுறாரு சுஷ்மா. வெறும் ஆபீஸ் ரீதியான நட்பு தான்னு நான் நினைச்சேன். ஆனா அதுக்கும் மேலன்னு இப்பதான் புரியுது. அதுக்கும் மேலன்னா அவ வீட்டுக்கு அடிக்கடி இவர் போறாரு. ஞாயிற்றுக்கிழமையானா ராத்திரி வரை அங்கதான். ஆதாரப்பூர்வமா எனக்கு தகவல் வந்திருக்கு. அவ கல்யாணமானவளா? இல்ல, தனியா இருக்காளா? அம்மாவோட இருக்கான்னு கேள்வி. நீ அவளை பார்த்திருக்கியா? இது வரைக்கும் இல்ல. ஆனா அவளுக்காக நிறைய பணம் செலவு செய்யறாருன்னு நினைக்கிறேன். அதான் பணத்தை எடுத்துட்டேன் இன்னைக்கு. கோவமா போறாரு. அவ விலாசம் தெரியுமா? சரியா தெரியல. எப்படி தெரிஞ்சுப்ப? நம்ம பக்கத்து வீட்டுக்கார தணிகைவேல் தான் எனக்கு துப்பு கொடுத்தது. அவருக்கு தெரிஞ்சிருக்கும். வாங்கி வச்சுக்கோ. வச்சுட்டு நாளைக்கு நான் வர்றேன் இங்க. 2 பேருமா அந்த பிரமிளா வீட்டுக்கு போகலாம். போய் அவ இருக்க மாட்டாளே, ஆபீஸ் போயிருவாளே. போகட்டும். அம்மாக்காரிய நாம உழுக்குற உழுக்குல ஆத்தாளும் அவளுமா ஊரை விட்டு ஓடணும். எனக்கு பயமா இருக்கு சுஷ்மா. சரி, அத்தானை அவளுக்கு தார பார்த்துட்டு நீ ஊரை காலி பண்ணிட்டு ஓடு. சுஷ்மா, அட சும்மா இருக்கா? கட்டின பொண்டாட்டி இருக்க அடுத்த பொம்பளைய தேடுற ஆண்களுக்கு இது பாடமா இருக்கணும். சரி, நீ சாப்பிட வா. நான் கோயிலுக்கு வந்தேன். அப்படியே இந்த பக்கமா வந்தேன். அவர் வீட்டுல இருக்காரு. நான் புறப்படணும். சரி சுஷ்மா, நாளைக்கு ரெடியா இரு. தங்கை போனதும் கதவை சாத்தி கொண்டு உள்ளே வந்து உட்கார்ந்தாள் ரேஷ்மா. ச்சே, எத்தனை பாசமா இருந்தாரு. ஏன் இப்படி மாறி போயிட்டாரு? தெருவுல போற பொண்ணை கூட ஏறெடுத்து பார்க்காத ஏன் கணவனா இப்படி? இல்ல, அதெல்லாம் வேஷமா? உத்தம புருஷனா இத்தனை காலம் நாடகம் ஆடினாரா? கல்யாணமாகி 3 வருஷங்கள்ல நான் அழுத்து போயிட்டேனா என்ன? தூளையில குழந்தை அழுற குரல் கேட்க எடுத்து ஓடினாள் ரேஷ்மா. அதே சமயம் தன் மோதிரத்தை அடகு வைத்து பணத்தை எண்ணிக்கொண்டிருந்தான் சந்துரு. பகுதி 2. இப்ப எப்படிம்மா இருக்கு? பதில் சொல்ல முடியாமல் அம்மாவுக்கு மூச்சு திணறியது. 3 தலைகாணியை வைத்து அதன் மேல் கவிழ்ந்து மாதிரி படுத்துக்கொண்டாள். முதுகு சுவாசத்தால் தத்தளித்தது. நான் உயிரோட இருக்கக்கூடாது. சரி, பேசாத. ஆஸ்துமாவுக்கு பேச்சு தான் முதல் சத்ரு. அமைதியா படுத்துக்கோ. நான் போய் சமையலை கவனிக்கணும். பிரமீளா, என்னம்மா? அந்த தம்பி வரும் இல்லையா? சந்துரு தானே? வருவாரு நிச்சயமா. நம்ம கூட தான் சாப்பிடுவாரு. கதவு அதிர்ந்தது. வந்துட்டார்னு நினைக்கிறேன். பிரமீளா போய் கதவை திறந்தாள். சந்துரு சின்ன சிரிப்போடு உள்ளே நுழைந்தான். வாங்க சந்துரு, உட்காருங்க. அம்மாவுக்கு எப்படி இருக்கு? ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி 700 ரூபாய் வரைக்கும் செலவழிச்சிட்டு வீட்டுக்கு வந்தா மறுபடியும் மூச்சிரைப்பு. எனக்கே ஒன்றும் புரியல சந்துரு. அதுதான் ஆஸ்துமாவுக்கு அலர்ஜியை போக்கணும். அலர்ஜியை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நம்ம ஆயுள் போயிரும் போல இருக்கு. உஷ், மெதுவா பேசு. காதுல விழப்போகுது. காஃபி கொண்டு வரேன் சந்துரு. அவசரம் இல்ல, மெதுவா போடு. இந்தா பிரமிளா, நீ கேட்ட பணம். கை நீட்டி அதை வாங்கும் போது விரல்களை கவனித்தாள் பிரமீளா. சட்டென தன் கைகளை இழுத்து கொண்டாள். ஏன் பிரமி? எங்க உங்க மோதிரம்? அது அதை வீட்டில் கழட்டி வச்சுட்டேன். திருட்டு பயம் ரொம்ப இருக்கே, அதனால. இதை சொல்ல இத்தனை தடுமாற்றமா சந்துரு? இல்ல, இல்லையே. பொய் சொல்ல திடீர்னு வராது சந்துரு. பிரமீளா, எனக்கு இந்த பணம் வேண்டாம். நாளைக்கு உங்க மனைவி கேட்டா என்ன பதில் சொல்வீங்க? அதை நான் பாத்துக்கிறேன். பணத்தை பிடி. சாரி, எனக்கு வேண்டாம் சந்துரு. தம்பி, அதை அதை இப்படி கொடுங்க.
பிரமீளா அதிர்ந்து திரும்பினாள். இறைக்கும் சுவாசத்துடன் அம்மா. அம்மா நீ போதும்டி. நம்ம மேல எத்தனை பாசம் வச்சிருந்தா இதை செஞ்சிருக்கும் தம்பி. முகத்துல அடிச்ச மாதிரி மறுத்துட்டா நல்லாவா இருக்கும்? ஐயோ உனக்கு ஏமா எதுவுமே புரிய மாட்டேங்குது. உன் உடம்பு இருக்கிற நிலையில என்னால எதையும் உடைச்சு பேசவும் முடியலையே. நீ எதையும் சொல்ல வேண்டாம். எல்லாம் எனக்கு தெரியும். அம்மா நீங்க பேச வேண்டாம். போய் படுங்க. யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. நீ போய் சமையல முடி பிரமீளா. எனக்கு பசிக்குது. அம்மா உள்ளே போய்விட்டாள். அரை மணி நேரத்தில் பிரமீளா வெளிப்பட்டாள். சாப்பிட வரீங்களா சந்துரு? ம் நான் ரெடி. சந்துரு உட்கார்ந்த நேரம் அம்மாவும் வந்தனர். மூச்சிறைப்பு குறைந்து சகஜ நிலைக்கு திரும்பி இருந்தாள். தம்பி சொல்லுங்கம்மா. எங்களால உங்களுக்கு பிரச்சனையாப்பா? நிறையம்மா. இங்க எந்த நேரமும் சந்துரு காலை வச்சாரோ அப்பவே அவர் குடும்ப வாழ்க்கை ஆட்டம் கண்டாச்சு. பிரமீளா பேசாம இரு. அவ பேசட்டும் தம்பி. நானும் தான் கேக்குறேன். எங்களோட நீ பழகுறத இங்க வர்றத எல்லாத்தையும் உன் மனைவி கிட்ட நீ சொல்லக்கூடாதா? மறைச்சு வைக்கும்போது சந்தேகம் வந்தா தப்பில்லையே தம்பி. மனைவின்னு ஆன பின்னால உறவுல விரிசல் வந்துட்டா அது சரியாப்பா? அம்மா இதுக்கு உங்களுக்கு நான் பதில் சொல்லணும்னா ஒரு கதையே சொல்ல வேண்டி வரும். என்னப்பா அது? கொடியில ஆடுற சேலைய நான் பார்த்தா கூட சந்தேகப்படுற மட்ட ரகமா மட்ட ரகமான ஜென்மம் ரேஷ்மா. அவளை தவிர ஒரு பொன் குழந்தைகிட்ட கூட நான் பேசக்கூடாது. எப்படிம்மா? எப்படி முடியும்? இங்க நீங்க வர வேண்டாம் சந்துரு. சரி பிரமிளா, அது முடியும். ஆபீஸ்க்கு நான் போய்த்தானே ஆகணும். அங்கிருந்து உன்னால விலக முடியுமா? சரி, விலகுற நீ. இன்னொருத்தி அந்த இடத்துக்கு வரமாட்டாளா? இந்த பரந்த உலகத்துல நான் நடமாடுற இடங்கள்ல பெண்ணினமே கூடாதுன்னு தட உத்தரவு போட முடியுமா சொல்லு? தம்பி, அம்மா பிரமிளாவுக்கு பிடித்தம் போக கையில 9400 ரூபாய் வரும். குடித்தனமும் நடத்தி உங்க மருத்துவ செலவுக்கும் எப்படிம்மா அவளால சமாளிக்க முடியும்? தம்பி, பிரமிளா நல்ல பொண்ணு. ஒரு வருஷ காலத்துல நாங்க நெருங்கி பழகிட்டோம். நல்ல ஒரு நண்பனா அவளுக்கு அப்பப்ப நான் உதவி செய்றேன். இதை நான் ரேஸ்மா கிட்ட சொல்ல முடியுமா? சொன்னா தான் புரிஞ்சுப்பாளா? இதோ பாருங்க, சந்தேகப்படுற மனைவி அமைஞ்சிட்டா புருஷனுக்கு ஆயுள் முழுக்க நரகம்தான். அதை மாத்த பிரமிளா நினைச்சா முடியாது. விட்டு தள்ளுங்க. ரசம் போடுமா பிரமி? அவனுக்கு ரசம் ஊற்றும்போது அவள் கண்ணீரும் இலையில் தெரிந்தது. ரசத்துல உப்பு போடலையா? அதை சரிக்கட்டதான் கண்ணீரா? சட்டென சிரித்தாள் பிரமீளா. நிஜமாவே லீவு நாள்ல இங்க இருக்கும்போது என் மனசுக்கு நிம்மதி கிடைக்குது. ஆனா ஆபீஸ்ல என்ன பேசுறாங்க தெரியுமா? அம்மா இருக்காங்க. இல்லைன்னா பச்சையா அதையும் சொல்லுவேனா? என் மகளை நீங்க வச்சிட்டு இருக்கிறதா சொல்றாங்களா தம்பி? அம்மா அதிர்ந்து போனான் சந்துரு. அம்மா சன்னமாக அழுதாள். என்னால பிரமிளா வாழ்க்கை பாதிக்கும்னு நான் இங்க வரலம்மா. அம்மா சட்டென சிரித்தாள். நீ வரலைனா நாளைக்கே என் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட நீ நான் போட்டி போட்டுக்கிட்டு வாசல்ல நிக்கிறாங்களா தம்பி? இந்த பாவியோட வயித்துல பிறந்துட்டா அவ. இந்த ஜென்மத்துல அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைய போறதில்ல. அம்மா ஆமாம்பா. அரை வயித்து கஞ்சிக்கே வழி இல்ல. ஆனா என் ஆஸ்துமாவுக்கு மட்டும் அரசாங்க மரியாதை. இப்படி நான் இருக்கணுமா? இந்த நிலையில பிரமிளாவோட கல்யாணம் பத்தி நான் ஆசைப்படத்தான் முடியுமா? படலாமா? எப்படிப்பா? நான் இருக்கேன். பிரமிளாவுக்கு நிச்சயம் கல்யாணம் நடக்கும். அவளுக்கு பொருத்தமான ஒருத்தரை நான் தேடி பிடிக்கிறேன். கல்யாணத்தையும் நானே நடத்தி வைக்கிறேன். அம்மா உணர்ச்சி வசப்பட்டு தேம்பினாள். உடனே மூச்சு இறைக்கத் தொடங்கியது. நீ போய் படுமா. அம்மாவை படுக்க வைத்துவிட்டு பிரமிளா வந்தாள். எப்படியோ அம்மாவை சமாதானப்படுத்த உங்களால தான் முடியுது சந்துரு. இது வெறும் சமாதானம் இல்ல பிரமிளா. நான் சொன்னபடி உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்க்க போறேன். அதுல நிறைய சிக்கல் இருக்கு சந்துரு. என்ன சிக்கல்? அது இப்போ உங்களுக்கு புரியாது. பிராக்டிக்கலா வரன் வரும்போது தெரியும். எதுவானாலும் நான் சமாளிச்சுக்கிறேன். நீ விடு. மதியம் 3 மணிக்கு சந்துரு புறப்பட்டு விட்டான். வீட்டு வாசலுக்கு வந்து அவனை வழி அனுப்பினாள் பிரமிளா. அதை ஒரு ஜோடி கண்கள் தெருமுனையில் இருந்தபடி பார்த்து கொண்டிருந்தன. பகுதி 3. அந்த தேவாலயத்தில் மண்டியிட்டு பிரார்த்தனையில் இருந்தான் கிருஷ்ணா. பிதாசுதன் பரிசுத்த ஆவி ஆமென். சிலுவை குறியிட்டு தன் பிரார்த்தனையை முடித்துக்கொண்டு அவன் நிமிர்ந்த போது எதிரே நின்றார் பாதிரியார் அருமைநாயகம். அவர் கால்களை தொட்டு வணங்கினான் கிருஷ்ணா. கிருஷ்ணா, காட் பிளஸ் யூ மை டியர் ஷன். மெல்லச் சிரித்தான். அவன் உச்சந்தலையை வாஞ்சையுடன் தடவி கொடுத்து நெற்றியில் முத்தமிட்டார் பாதிரியார். உன்னை பார்க்க பார்க்க எனக்கு பொறாமையா இருக்கு கிருஷ்ணா. ஏன் ஃபாதர்? நீ ஒரு இந்து. ஆனா உன் நடைமுறைகள் அத்தனையும் நிஜமான கிறிஸ்துவனுக்கு சொந்தமானது. அதுக்கு காரணம் நீங்க தானே ஃபாதர்? ஆமா. ஆனா இப்பவும் எனக்கு ஒண்ணு புரியல ஃபாதர். உங்களால வளர்க்கப்பட்ட நான் எப்படி ஒரு இந்துவா இருக்க முடியும்? உன் பிறப்போ உன்னை பெத்தவங்களோ யாருன்னு எனக்கு தெரியாதுப்பா. கிருஷ்ணன் கோவில் வாசல்ல உன்னை நான் கண்டெடுத்தேன். அதனால உனக்கு கிருஷ்ணான்னு பேர் வச்சேன். வளர்த்தது நான் தான். ஆனா உன்னை மதம் மாத்த நான் விரும்பல. நான் என்ன மதம்னு உங்களாலேயே நிச்சயமா சொல்ல முடியலையே ஃபாதர். கிருஷ்ணன் தத்து பிள்ளை நீ. இயேசுவோட காலடியில வளர்க்கப்பட்டவன். அவ்வளோதான். சிரித்தான் கிருஷ்ணா. நான் ஆஃபீஸ்க்கு புறப்படுறேன் ஃபாதர். கிருஷ்ணா, சொல்லுங்க ஃபாதர். உனக்கு வயசு 28. அதனால உனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கிற கடமை எனக்கு இருக்கு. இங்கேயும் குழப்பம் வரும் ஃபாதர்.
வராது மைசன். உன்னை உன் குணத்தை நேசிக்கிற பொண்ணா வந்தா பிரச்சனையே வராது. சரி சரி, நீ புறப்படு. பிரேக்ஃபாஸ்ட் ஆஃபீஸ்லயா? ஆமா ஃபாதர். போற வழியில பார்த்துப்பேன். அவசரமா வெளியில வந்து தன் மோட்டார் பைக்கின் மேல் ஆரோகணித்து வேகமாக அதை கிளப்பினான். நகரத்துக்குள் பிரவேசித்து பிரதான பகுதியில் வேகம் பிடித்த போதுதான் சாலையை கடக்கும் அவசரத்தில் அந்த பெண் ஏடாகுடமாக குறுக்கே பாய ஏறத்தாழ உரசியபடி நிறுத்தியதில் அந்த அவசர பிரேக்கில் கிருஷ்ணர் தூக்கி எறியப்பட்டான். தலை தரையில் மோதி நினைவையும் உடனே இழந்து விட்டான். கண் விழித்து பார்த்த போதுதான் ஒரு மருத்துவமனையில் இருப்பது தெரிந்தது. நினைவு திரும்பிடுச்சா டாக்டர்? எந்த ஆபத்தும் இல்லையே அவருக்கு? இல்லம்மா, தலையில் அடிபட்டதுல ரத்தம் கிளாட் ஆயிருக்கு. அதிர்ச்சி தான், சரியா போயிடும். இன்னைக்கு பூரா ரெஸ்ட் எடுக்கட்டும். நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆயிரலாம். குரல்கள் கிணற்றுக்குள்ளிருந்து கேட்டன. கண்களை கஷ்டப்பட்டு திறந்தான் கிருஷ்ணா. எதிரே ஒரு பெண். சாலையை கடக்க முயன்ற பெண் அல்லவா இவள்? சார், ரெஸ்ட் எடுங்க. உங்களுக்கு ஒரு ஆபத்தும் இல்லை. நீங்க யாரு? என் பேரு ரேஷ்மா. ஏன் தப்புதான். அவசரமா ரோட்டை நான் கிராஸ் பண்ணது தப்புதான். நான் உங்களை ஒன்றும் சொல்லலையே. எழுந்து உட்கார முயன்றான். வேணாம், படுங்க. இல்ல, எனக்கு சரியா போச்சு. இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட்ல இருக்க சொன்னாரு டாக்டர். சுஷ்மா உள்ளே நுழைந்தாள். எப்படிக்கா இருக்காரு? முடிச்சிட்டாரு அவரு. அந்த வீட்டுக்கு நீயும் நானும் புறப்பட்ட நேரமே சரியில்லை சுஷ்மா. நல்ல காலம். எனக்கு விபத்து நடந்த விபரத்தை ஃபாதருக்கு உடனே தெரிவிக்கணுமே. உங்க அப்பாவுக்கா? ஆமா. ஃபோன் நம்பர் கொடுங்க, நான் சொல்லிடுறேன். விலாசம் தந்தான். சர்ச் அட்ரஸ் தர்றீங்க? ஏன், எங்க ஃபாதர் ஒரு ஃபாதரா இருக்கக்கூடாதா? ரேஷ்மா அவனை ஒரு மாதிரி பார்த்தாள். பயப்படாதீங்க, என்னை வளர்த்தவர் தான். என் பேரு கிருஷ்ணா. சுஷ்மா அந்த நம்பரை வாங்கி கொண்டு டெலிஃபோன் செய்ய போனாள். என்னை காப்பாத்தின உங்களை பத்தி ஒன்றும் சொல்லலையே. காப்பாத்தினேனா? உங்களோட இந்த நிலைமைக்கு நான் தானே காரணம். மறக்க. உங்க பேரு ரேஷ்மா. நீங்க ஒன் ஒற்றை ஜடையா இல்ல ரெட்டை ஜடையா? புரியாமல் விழித்தாள் ரேஷ்மா. நான் ஒற்றை ஜடை தானே போட்டிருக்கேன். இல்லைங்க, கல்யாணமானவங்களா இருந்தா ரெட்டை ஜடை. இன்னொரு ஜடை புருஷனுக்கு குறிக்கும். ஓ, இப்படி ஒரு அகராதியா? ரெட்டை ஜடை தான் மிஸ்ஸஸ் சந்திரசேகரன். அவருக்கு விவரம் சொல்ல வேண்டாமா? சாயங்காலம் நான் வீட்டுக்கு போயிடுவேனே, அப்ப சொல்லிப்பேன். கொஞ்சம் சாத்துக்குடி ஜூஸ் பிழிஞ்சு தரவா? வேணாங்க, வியாதிக்காரனா ஆக்கிராதீங்க. காரசாரமா கோழி பிரியாணி இருந்தா கொடுங்க. வாவ், நான் சைவம். அதான் இவ்ளோ சாதுவா இருக்கீங்களா? சிரித்து விட்டாள் ரேஷ்மா. ஒரு மணி நேரத்தில் ஃபாதர் பதறிக்கொண்டு ஓடி வந்தார். சகல விவரமும் சொன்னான் கிருஷ்ணா. நன்றி சொல்லி ரேஷ்மாவை வாழ்த்தினார் ஃபாதர். நேரமாச்சு, நீ புறப்படுமா. இனிமே கிருஷ்ணாவை நான் பார்த்துப்பேன். நன்றிமா. இது என் விலாசம் கிருஷ்ணா. அவனிடம் அடையாள அட்டையை தந்துவிட்டு வெளிப்பட்டாள் ரேஷ்மா. அக்கா, என்ன சுஷ்மா? காப்பாத்தனும் சரி, கண்ணு முழிக்கிறவரை கூட இருந்தோம் சரி, உரியவரை அழைச்சு ஒப்படைச்சாச்சு, அதுவும் சரி. எதுக்கு வீட்டு விலாசமெல்லாம் தர்ற நீ? அந்த கேள்விக்கு ரேஷ்மாவுக்கு பதில் தெரியவில்லை. உள்ளே அவள் விலாசத்தை வைத்துக்கொண்டு வாசலையே பார்த்து கொண்டிருந்த கிருஷ்ணாவை சற்று கவலையுடன் பார்த்து கொண்டிருந்தார் ஃபாதர். பகுதி 4. கதவு தட்டப்பட்டது. லுங்கியை இடுப்பில் இருத்தி கால் சட்டையை உருவிக் கொண்டிருந்த சந்துரு, ரேஷ்மா, யாருன்னு பாரு. நான் அடுப்புல வேலையா இருக்கேன்ல, நீங்க பார்க்க கூடாதா? சந்துரு எரிச்சலுடன் வாசல் கதவை அடைந்து திறந்தான். பொக்கேயுடன் ஒரு இளைஞன் நின்று கொண்டிருந்தான். மிஸ்டர் சந்திரசேகர் வீடு இதுதான். நீங்க யாரு? நீங்க தான் சந்திரசேகரா? ஆமா சார். நீங்க யாருன்னு இன்னும் சொல்லலையே. சந்துருவின் குரலில் சற்று எரிச்சல் சேர்ந்து கொள்ள ரேஷ்மா வெளிப்பட்டாள். தடக்கென நின்று விட்டாள். ஹாய் கிருஷ்ணா, ஏன் வாசல்ல நின்னுட்டீங்க? உள்ள வாங்க. உங்க வீட்டுக்காரரு வரவிட்டா தானே? சுவாதீனமாக உள்ளே நுழைந்தான். உட்காருங்க கிருஷ்ணா. என்னங்க, நான் சொல்லல அந்த ஆக்சிடென்ட் பத்தி? அவர்தான் இவரு. அப்படியா? சட்டென சிரித்து கை குலுக்கினான் சந்துரு. எனக்கு ரொம்ப உதவி செஞ்சாங்க உங்க மனைவி. எப்படி மஞ்சள் கோட்டை மானாவரியா கடந்தா? கலகலவென சிரித்தான் கிருஷ்ணா. நான் காஃபி கொண்டு வர்றேன். நீங்க 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருங்க. காஃபியோட உன் ஃப்ரெண்டை விரட்டிடாத ரேஷ்மா. நம்ம கூட டின்னர் சாப்பிடட்டும். என்ன மிஸ்டர் கிருஷ்ணா? மிஸ்டர் வேண்டாமே. சரிடா. ஐயோ, இதுவும் வேணுமா எனக்கு? 3 பேரும் சிரித்தார்கள். இன்னொரு நாள் சாப்பிட வர்றேன் நிதானமா. நான் போகணும். ஃபாதர் காத்துட்டு இருப்பாரு. பொக்கேயை சந்துரு கையில் தந்தான் கிருஷ்ணா. உங்க ஃப்ரெண்டு ரேஷ்மா, அவங்க கிட்ட கொடுங்க. வாங்கி கொண்டாள் ரேஷ்மா முகம் சிவக்க. கிருஷ்ணா போய்விட்டான். நைஸ் ஜென்டில்மேன் சொல்லிக்கொண்டே உள்ளே போனான் சந்துரு. சமையலை கவனிக்க உள்ளே போன ரேஷ்மாவுக்கு கிருஷ்ணாவின் சிரிப்பும் முகவாயில் விழும் அந்த குழியும் மீசையில்லாத சற்றே பெண்மை கலந்த வசீகர முகமும் கண்களின் முன் நடனமாடியது. எதுக்கு வீட்டு விலாசமெல்லாம் தர்ற நீ? சட்டென திடுக்கிட்டாள். ஏன் இந்த கிருஷ்ணா கிட்ட எனக்கு ஒரு ஈர்ப்பு? அது தவறா? என்ன தவறு? தவறா இருந்தா சந்துருவும் மனதில் அது தைக்காதா? அவருக்கும் கிருஷ்ணாவை பிடிச்சிருக்கு. நல்ல ஒரு நண்பன் கிடைச்சா என்ன சிக்கல் இதுல? வேலையில் மூழ்கி போனாள். என்னங்க, சாப்பிட வர்றீங்களா? சந்துரு புத்தகத்தை மூடி வைத்து விட்டு வந்தான். சாதத்தை போட்டு குழம்பை ஊற்றினாள்.
என்னங்க, என்ன யோசனை? பிளேட்டை பார்த்து சாப்பிடுங்க. உங்க அத்தை பையன் விக்ரமுக்கு என்ன வயசு ரேஷ்மா? 30 இருக்கலாம். தனியார்ல வேலை பார்க்குறான். 1400 சம்பளம். எதுக்கு இதெல்லாம்? எனக்கு தெரிஞ்ச பெண் ஒருத்திக்கு அவனை பார்க்கலாமா? பொண்ணு யாரு? அவளை ஏறெடுத்து ஒரு முறை பார்த்தான். ஏன் பார்க்குறீங்க? பொண்ணு யாரு? எங்க ஆபீஸ்ல வேலை செய்யற பிரமீளா. அந்த பெயரை சட்டென கேட்டது போல இருந்தது. ஒரு நொடி யோசித்தாள். ஆ, சந்துரு தொடர்ந்து பழகி வரும் அந்த பொண்ணா? அவளுக்கா? இவரு வரன் பார்க்கறாரு. நாம இவர் அவசரப்பட்டு சந்தேகப்பட்டுட்டோமா? இவர் உதவிதான் செய்றாரா என்ன? சட்டென சிரித்தாள். பார்க்கலாமே. பிக்கல் பிடுங்கல் இல்லாத நல்ல குடும்பம். விக்ரம் ஒரே பையன். லட்சணமா இருப்பான். நான் நாளைக்கே அத்தைக்கு லெட்டர் எழுதி போடுறேன். ரேஷ்மா உற்சாகமாக பேசியது அவனுக்கே ஆச்சரியமாக இருந்தது. சாப்பாடு முடிந்து சந்துரு உள்ளே போய்விட்டான். வேலைகளின் ஊடே ரேஷ்மாவின் மனது நழுவி நழுவி ஓடியது. நம்ம சந்துருவை இனி தவறாவே நினைக்க கூடாது. சந்தேகப்படவும் கூடாது. கிருஷ்ணா என் நண்பன்னு வந்ததும் சந்துரு மலர்ச்சியுடன் வரவேற்கவில்லையா? எனக்கு மட்டும் என் ஆபாச சிந்தனை கூடாது. அன்று இரவு வெகு தோழமையுடன் இருந்தாள். பல மாதங்களுக்கு பின் சந்துருவுடன் குதூகலமாக கழித்தாள் அந்த இரவை. சந்துருவுக்கே ஆச்சரியப்பட்டு போனான். பிரமிளாவின் திருமணம் என்ற ஒரு வார்த்தை தான் இவளை மாத்தி விட்டதா? என் மேல வச்சிருக்கிற அளவு கடந்த அன்புதான் இவளோட ஆவேசத்துக்கு காரணமா? மறுநாளே கடிதம் எழுதிவிட்டாள் அத்தைக்கு. ஏறத்தாழ ஒரு வார காலம் எந்த மாற்றமும் இல்லாமல் ஓடியது. நடுவில் கிருஷ்ணா மாலை நேரத்தில் ஒரு முறை வந்துவிட்டு போனான். அன்று காலை சந்துரு அலுவலகம் புறப்படும் சமயம் அத்தை வந்து இறங்கினாள் விக்ரமுடன். நீங்க பேசிட்டு இருங்க. அத்தை, விவரமெல்லாம் ரேஸ்மா சொல்லுவான். நான் சாயங்காலம் வர்றேன். முடிஞ்சா பிரமிளாவை நாளைக்கே பார்க்க போகலாம். சந்துரு போய்விட்டான். அத்தையுடன் ரேஸ்மா கூடத்தில் வந்து உட்கார்ந்த நிமிடம் சந்துருவின் அலுவலக நண்பர் வழக்கமான சகுனி வந்தார். வாங்க சார். சந்துரு ஆபீஸ் போயாச்சா? ம். அவர் குரலை தலைத்து கொண்டார். பிரமிளாவுக்கு உன் புருஷன் கல்யாண ஏற்பாடுகளை செய்ய தொடங்கிட்டான் தெரியுமா? தெரியும் சார். எங்க அத்தை பிள்ளை விக்ரம தான் முடிவு பண்ணியிருக்கோம். அந்த மனிதரின் முகம் சட்டென இருண்டது. ஏன் சார்? யார் ஏற்பாடு இது? ஏ, என்னதுதான். இதை விட விக்ரம கொண்டு போய் கிணத்துல தள்ளலாமே நீங்க. சார், ரேஷ்மாவின் குரலில் உஷ்ணம் இருந்தது. என் மேல கோவப்படாதீங்கம்மா. நானும் யோசிச்சு செய்யுங்க. பிரமிளாவுக்கு ஏன் இந்த அவசர கல்யாணம்? இதுல அவசரம் என்ன இருக்கு? அவசரம்தான். உன் புருஷன் ஏமா பறக்குறான்? அவனுக்கு மட்டும் எதுக்கு அக்கறை? அதுல என்ன தப்பு? தப்பு நாளைக்கு நடந்துட்டா பழிய சுமக்க ஒரு அப்பாவி ஆண் ஜென்மம் வேண்டாமா? அதுக்கு உன் அத்தை பிள்ளை உறவுல பிடிச்சு போட்டா உரிமையோட போயிட்டு வந்துட்டு இருக்கலாமே. சார், இதுக்கு என்ன அர்த்தம்? எழுந்து நின்று கூச்சல் போட்டாள் ரேஸ்மா. அதை அனுபவபூர்வமா தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டா கல்யாணத்தை நீயே நடத்தி வைமா. உன் குழந்தையும் என் குழந்தையும் நம்ம குழந்தையோட விளையாடுதுன்னு ஒரு பிரதேச பழமொழி உண்டு. அதை நீ நிஜமாக்கு. வரட்டுமா? போய்விட்டார். நாங்க ஊருக்கு புறப்படுறோம் ரேஸ்மா. அத்தை, எதுவும் புரியல எனக்கு. பிரமிளா யாருன்னு தெரியல. என் பிள்ளையோட தலைக்கு வரவிருந்த கல்லு தடம் மாறி உருண்டாச்சு. உன்னை நீ காப்பாத்திக்கோ ரேஷ்மா. இன்னொரு பூம்புகாரை உண்டாக்கிக்கிடாத. வாடா விக்ரம். அவர்கள் போய்விட்டார்கள். வெகு நேரம் ஆகிவிட்டது. உறைந்து போய் உட்கார்ந்திருந்தாள் ரேஷ்மா. நிஜம்தானா? கன்னி பொண்ணா அவ இருந்தா கள்ள உறவு தொடர வாய்ப்பே இல்லைன்னு கல்யாணம் செஞ்சு வைக்க துடிக்கிறாரா? இவருக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும். முள்ளால தான் எடுக்கணும். வைராக்கியத்துடன் நிமிர்ந்தாள். பகுதி 5. அவனுக்கு பிடித்த கருப்பில் குறுக்கும் நெடுக்குமாக கட்டம் போட்ட சட்டையை வெள்ளை பேண்டில் டக் செய்து பெல்ட் அணிந்து கொண்டான் கிருஷ்ணா. கேசத்தை பலமுறை படிய வாரிக்கொண்டான். தன் ரிம்லெஸ் கண்ணாடியை துடைத்து அணிந்து கொண்டான். கொஞ்சம் சென்ட் தெளித்து கொண்டான். பைக் சாவியை விரலில் சுழற்றியபடி வெளியே வந்தான் வேகமாக. சடாரென நின்று விட்டான். எதிரே ஃபாதர் அருமை நாயகம். கிருஷ்ணா தலை குனிந்து கொண்டான். ஏண்டா தலை குனியுது? நான் உன்னை ஒண்ணுமே கேட்கலையே தம்பி. அதுக்கில்ல ஃபாதர், நான் அவசரமா வெளியே புறப்படு. ஆமா, இன்னைக்கு பிரேயர் ஹாலில் உன்னை நான் பார்க்கல. ஃபாதர் வந்து நீ தான் வரலையே. ஒரு நாளைக்கு 2 வேளை தவறாம பிரார்த்தனை பண்ற நீ. அதை மறந்தாச்சு. கர்த்தரை மறக்கிற அளவு அந்த மனசுல யாருக்கு கிருஷ்ணா இடம்? நிமிர்ந்து அவரை பார்த்தான். நோ, பதில் எனக்கு நீ சொல்லவே வேண்டாம். தோளை கடந்த நீ எனக்கு தோழனாவே இருக்கலாம். யாருக்கும் நம்ம பதில் சொல்ல தேவையில்லை. ஆனா மனசு கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லாம தப்பிக்க முடியாது மைசன். ஃபாதர், என்னை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தெரியுது. எல்லாத்தையும் சரியா புரிஞ்சுக்கிட்டதால தான் 15 வருஷமா இந்த தேவாலயத்துல கர்த்தர் காலடியில கிடக்க. நீ போகலாம். அவன் திரும்பினான். ஒரு நிமிஷம் கிருஷ்ணா. சொல்லுங்க ஃபாதர். ஆண்டவனுக்கு பூஜிக்கப்பட்ட மலர மனிதன் எடுத்து சூடிக்கிட்டா அதுக்கு பேரு நிர்மால்யம். மனிதர்கள் உபயோகப்படுத்தி மலர வேற யாரும் உபயோகப்படுத்துறதில்ல சாதாரணமா. புரியல ஃபாதர். புரியும் சீக்கிரம். நீ புறப்படு. குழம்பி போன கிருஷ்ணன் புறப்பட்டான் அவசரமாக. நேரம் மாலை 4 மணி. பைக்கை உதைத்து கிளம்பினான். ஆவேசமாக ஃபாதரின் மேல்
மெலிதான கோபம் வந்தது. 20 நிமிடங்களில் சந்துரு வீட்டு வாசலில் வண்டி நின்றது. கதவு திறந்தே கிடந்தது. சோஃபாவில் உட்கார்ந்திருந்தாள் ரேஷ்மா. ஹலோ, குட் ஈவினிங். நிமிர்ந்தாள். இன்னும் கொஞ்ச நேரம் போனா குட் நைட் சொல்லிட்டு அப்படியே போயிடலாம். வந்தவனை வாசல்ல நிக்க வச்சு பேசுறதா மரியாதையா? உள்ள வந்து தொலைங்க. அருகில் வந்து நின்றான் கிருஷ்ணா. 1 மணி நேரம் லேட் ஆனதுக்கே இந்த கோபமா? ஃபாதர் பிடிச்சிட்டாரு. உங்களுக்காக பண்ணி வச்ச டிஃபன் ஆறி போச்சு தெரியுமா? நீதான் சூடா இருக்கியே. உன் கைப்பட்டா சூடாகிட்டு போகுது. எது? டிஃபனை சொல்றேனா? கோபம் மாறி மெல்ல சிரித்தாள். முழுசாதான் சிரியேன். பல்லு கொட்டியா போயிடும். சரி, சந்துரு எப்போ வருவாரு? ராத்திரி ஆகுமா? எப்ப வந்தா என்ன? மனசே வெறுத்து போச்சு எனக்கு. ஏன்? அந்த பிரமிளாவுக்கு கல்யாணம் பண்ண அவர் நினைச்சப்போ நான் பெருமைப்பட்டேன். எத்தனை கீழ்த்தரமான எண்ணம் மனசுல. அத்தை போனதை பத்தி சந்துரு எதுவும் கேட்கலையா? கேட்டாரு. நான் இதுதான் காரணம்னு சொல்லல. நான் இப்ப அனுபவிக்கிற வலிய வேதனைகளை சந்துருவும் அனுபவிக்கணும். அப்பதான் புரியும். அதுக்கு நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன். என்ன அது? நீங்க தான் எனக்கு அதுல உதவ முடியும் கிருஷ்ணா. புரியல. அவனை உற்று பார்த்தாள். நீங்க என் நண்பர் தானே? திடீர்னு உனக்கு எதுக்கு இந்த சந்தேகம்? உங்களுக்கு எனக்கும் மத்தியில கள்ளத்தொடர்பு இருக்கு கிருஷ்ணா. என்ன உளறீங்க? அப்படின்னு ஒரு செய்தி சந்துரு காதுகளை எட்டணும். எற்ற மாதிரி நாம 2 பேரும் நாடகம் நடத்தணும். விளையாடுறியா ரேஷ்மா? இல்ல கிருஷ்ணா, இது நிஜம்தான். சரி, என்ன லாபம் அதனால? இல்லையா பின்ன? ஒரு கணவனால எப்படி இதை தாங்கிக்க முடியும்? கொதிக்காது சந்துருவுக்கு. நியாயம் கேட்க வரமாட்டாரா? அப்போ நான் பிளேட்டை திருப்பி போட்டா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? சந்துரு திருந்துவாரு. நிச்சயம் திருந்துவாரு. ரேஷ்மா, சொல்லுங்க கிருஷ்ணா. உன் கணவன் எப்படிப்பட்டவன்? அவனுக்கும் பிரமிளாவுக்கும் மத்தியில என்ன உறவுன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவனை திருத்துறதா நினைச்சு நீ குழியில விழுந்துடக்கூடாது. ஒரு பொண்ணு இத்தனை தூரம் இறங்கவே கூடாது. நாளைக்கு இதுவே திருப்பிக்கிட்டா? திருப்பாது கிருஷ்ணா. தவறான வழியில நடக்கிற ஆண்களை திருத்த மனைவிகள் ரிஸ்க் எடுக்க வேண்டியது அவசியம்தான். நம்ம 2 பேரும் இப்ப பேசுறது சகலமும் பதிவாகுது. நாளைக்கு சந்துரு திருந்திட்டா அதை போட்டு காட்டுவேன். சோ, நீ முடிவு பண்ணிட்ட. ஆமா, உங்க ஒத்துழைப்பு எனக்கு வேணும் கிருஷ்ணா. இந்த நாடகத்துல நான் சொன்னபடி நீங்க நடிச்சா போதும். இருங்க, டிஃபன் கொண்டு வர்றேன். நடந்து போகும் அவளது ஒயிலான பின்னலகை ரசிக்கத் தொடங்கினான் கிருஷ்ணா. நடிக்கிறது நடிகர். நிஜமாவே நான் உன்னை விரும்புறேன். எனக்கு நீ வேணும். உஷ்ண பெருமூச்சுடன் உதடுகளை அசைத்தான் மெல்ல. பகுதி 6. ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்து கொண்டான் அந்த கோபி. என்னடா, பத்த வச்சிட்டியா? ம். வந்தவரனை தட்டி கழிச்சதும் இல்லாம புது குண்டையும் போட்டாச்சு. என்ன செஞ்ச? சந்துரு பொண்டாட்டிக்கிட்ட போய் ஏடா கூடமா பத்த வச்சிட்டேன். ஊர்ல இருந்து வந்த அத்தைய மூட்டை கட்டி அனுப்பியாச்சு. வீட்டுல புகைய தொடங்கியாச்சு. என்ன ரியாக்ஷன்? தெரியல. அடா பிரமிளாவுக்கு சந்துரு எந்த வரன் பார்த்தாலும் இதே குண்டுதான். ஏன் கோபி இது மாதிரி செய்யற நீ? பின்ன என்னடா, ரெக்ரியேஷன் ஹால்ல 8 மாசத்துக்கு முன்னால் நடந்தது உங்களுக்கு எல்லாம் மறந்து போயிருக்கலாம். ஆனா எனக்கு மறக்கல. அது இன்னுமுமா மறக்கல நீ? கோபியின் கண்கள் தீப்பிழம்பாக உருள அந்த காட்சி நினைவில் உருண்டது. அது ஒரு வெரைட்டி புரோகிராம். சகலரும் கூடியிருந்தார்கள். பிரமிளாவுக்கு நாட்டமில்லை. புறப்பட தயாரானால். அவளையும் இழுத்து உட்கார வைத்தார்கள். சீட்டுகள் எழுதி டப்பாவில் போடப்பட்டன. யாருக்கு எது வருகிறதோ அதன்படி செய்ய வேண்டும். நடனம், பாடல் என்று பலதரப்பட்ட சீட்டுகள் வந்தன. கோபியின் முறை. டப்பாவில் கைவிட்டு சீட்டை எடுத்தான். விரல் இடுக்கில் ஏற்கனவே வைத்திருந்த சீட்டை லாவகமாக இடம் மாற்றிக்கொண்டான். அதை பிரமிளா கவனித்து விட்டாள். நமக்கென்ன என்று பேசாமல் அவள் இருக்க, கோபி பிரித்தான். அருகில் இருந்தவன் படித்தான். உனக்கு விருப்பமான பொண்ண அவ அனுமதியின்றி நீ முத்தமிடலாம். வாரத்தில் அந்த இடமே அதிர்ந்தது. கோபி எழுந்தான். இதெல்லாம் வேணாம் கோபி, சரியில்லை. சந்துரு குறுக்கிட்டு சொன்னான். உனக்கு ஏன்பா? அவனுக்கு கிஸ் அடிக்கிற சான்ஸ் கிடைச்சதுன்னு பொறாமையா? நோ, லேடிஸ் இருக்கிற இடம், நாசுக்கா நடந்துக்கங்க. கோபி பிரமிளாவை ஒரு முறை ஆழமாக பார்த்துவிட்டு முன்னேற தொடங்கினான். அனைவருக்கும் புரிந்துவிட்டது. கோபி நெருங்கிவிட்டான். பிரமிளா திரும்பி உட்கார்ந்து என்னவோ செய்தாள். மறுபடியும் திரும்பினாள். கிஸ் பண்ண உங்களை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். உங்க அனுமதி அவசியமில்லைன்னு நினைக்கிறேன். பிரமிளா எழுந்து நின்றாள். சோ, எனக்கு முத்தம் தர போறீங்க? ஷுவர். கண்ணடித்தான் கோபி. ஒரு நிமிஷம், நானும் ஒரு சீட் எடுத்துக்கிறேன். என்ன வருதுன்னு பார்க்கலாமே. சரி. டப்பாவில் கைவிட்டு எடுத்தாள். அவனை போல் சீட்டை நாசுக்காக மாற்றினாள். விரல் அடுக்கில் பிரித்தாள். இத படி சுமதி. சுமதி சத்தமாக படித்தாள். முத்தமிடம் வரும் ஆணின் முகத்தில் நீ காரி உமிழலாம். அவனது அனுமதி அவசியமில்லை. ஒரே ஆரவாரம், கைத்தட்டல் பிளந்தது. கோபி அவமானத்தில் சிரித்தவன். யாரும் எதிர்பாராத அந்த தருணத்தில் அசுர வேகத்தில் அவளது உதடுகளை நெருங்க சொத்தென துப்பிவிட்டாள் பிரமிளா. அந்த ஹால் மொத்தமும் ஸ்தம்பிக்க கையசைத்து சிரித்துவிட்டு சரையல் என வெளியேறிவிட்டாள் பிரமிளா. சந்துரு உள்ளூர சந்தோஷப்பட்டான். என்ன சந்துரு, சிரிக்கிறியா? கோவப்படாத கோபி. பெண்கள் ரொம்ப மாறியாச்சு இப்பெல்லாம்.
ஆபாசமா நடக்க ஆண்கள் முயற்சி செஞ்சா தண்டனைய அங்கேயே தந்துடுறாங்க. உபதேசமா? இல்ல, நீ உணரணும்னு பிரார்த்தனை. அவளை பழிக்கு பழி வாங்காம நான் விட மாட்டேன். அது வரைக்கும் மத்தவங்கெல்லாம் பார்க்க மினிட்டு உட்காருவாங்கன்னு நீ நினைச்சியா கோபி? சந்துரு, உஷ், ஏன் கூச்சல் போடுற? நீ நல்லவனா இருக்க முயற்சி பண்ணு. சட்டென கலைந்தான் கோபி. நான் மறக்க மாட்டேன். என்னை எச்சில் படுத்தின அவளை நான் எச்சிலாக்கணும். எவனுக்கும் மனைவியா அவ வாழவே கூடாது. ஆதரிக்க வந்த சந்துரு ஆபாசப்படணும் இந்த சமூகத்துல. அதான் சாதிச்சுக்கிட்டே வர்றியே. கணவனை சந்தேகப்படுற மனைவியா ரேஸ்மா மாட்டியிருக்கா. சந்துருவோட விரலை வச்சே அவன் கண்ணை குத்தி கிழிக்கிறேன் பாரு. உனக்கு உதவி செய்ய பிரமிளா பத்தி ஒரு பெரிய தகவலே இப்ப எனக்கு கிடைச்சிருக்கு கோபி. என்ன அது? சந்துருக்கு கூட தெரியாது, ஆனா எனக்கு தெரிஞ்சு போச்சு. சீக்கிரம் சொல்லுப்பா, என்னால உட்கார முடியல. கிட்டவா. கோபியின் காதுகளில் ரகசியமாக அவன் அந்த தகவலை சொல்லத் தொடங்க நொடிக்கு நொடி கோபியின் முகம் நியான் விளக்குகள் அணிந்து கொண்டே வந்தது. வா ரே வா, இதை வச்ச ஆயுசுக்கும் அவளுக்கு கல்யாணமே நடக்காம செய்யலாமே. இதை நான் எப்படி கையாளுறேன் பாரு. சரி சரி, லஞ்ச் டைம் முடிஞ்சாச்சு, சீட்டுக்கு போகலாம் வா. இருவரும் வெளிப்பட்டார்கள். பிரமிளாவின் அருகில் அமர்ந்து தாழ்ந்த குரலில் ஏதோ பேசிக் கொண்டிருந்தான் சந்துரு. கோபி சடார் என குரலை உயர்த்தி கொண்டே, நட்ட நடு ஆபீஸ்ல இது என்ன ஆபாசம்? அந்த அளவு தாங்க முடியலனா லீவு போட்டுட்டு பீச்சுக்கு போய் படகு மறைவுல உட்கார்றதுக்கு இல்லைனா விளக்கு வச்சு இருக்கவே இருக்கு. சடாரென எழுந்து விட்டான் சந்துரு. யாரடா சொன்ன? நீ ஏன்பா கோவப்படுற? பொது சொத்துல எல்லாருக்கும் பங்கு உண்டு, அது உனக்கு தெரியணும். தொடர்ந்து மற்றொரு வாக்கியத்தை கோபி சொல்ல சந்துரு குபீரென அவன் மேல் பாய்ந்து விட்டான். பகுதி 7. பிரமிளா அழுது கொண்டிருந்தாள். அம்மா உள்ளே நுழைந்தாள். பிரமி, நீ ஆபீஸ்க்கு போகலையா? பிரமிளா பதில் பேசாமல் அழுது கொண்டிருந்தாள். பிரமி, உன்னைத்தான் கேட்டேன், காதுல விழல. நீ ஆபீஸ் போகலையா? இனிமே போக போறதே இல்ல. இந்த பதிலுக்கு என்ன அர்த்தம் பிரமி? வேலைய ராஜினாமா பண்ண போறேன்னு அர்த்தம். பிரமிளா, விளையாடுறியா? நீ வேலைக்கு போய் அரை வயித்து கஞ்சிக்கு தாளம் போடுறது. ராஜினாமா செஞ்சா என்ன நம்ம நிலைமை? என் நிலைமையை நீ பாக்குறியாமா? என் மேல உனக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? அம்மா மிரண்டு போனாள். என்னைக்கும் கனிவாக பேசி பழக்கப்பட்ட பிரமிளா கடுமையாக மறந்தும் கூட பேசாத, பேச தெரியாத பிரமிளாவா இது? அம்மாடி, என்னாச்சு உனக்கு? எல்லாமே ஆயாச்சு. ஆபீஸ்ல தலை நிமிர்த்த முடியல. நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. கேளு. அந்த பிள்ளை சந்துருவோட உன்னை இணைச்சு பேசுறது அதிகமா இருக்கா? அது இருக்கவே இருக்கு. ஆனா அதை பத்தி நான் கவலைப்படல. எங்க மத்தியில உள்ள பவித்திரமான உறவு எனக்கும் அவருக்கும் மட்டும்தான் புரியும். யார் பேசினாலும் நாங்க கவலைப்பட போறதில்ல. அப்புறம் என்னம்மா? அம்மா, உன்கிட்ட அதை என்னால சொல்ல முடியலம்மா. நான் தவிக்கிறேன். எதுனாலும் சொல்லுமா. நேத்திக்கு பாதி நாள் லீவு போட்டுட்டு வந்த. நான் காரணம் கேட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் நீ சொல்லல. அலற, ஆத்திரப்படுற. வழக்கத்துக்கு மாறா இருக்கு உன் சுபாவம். என்ன நடந்தது ஆபீஸ்ல? பிரமிளா கண்களை மூடிக்கொண்டாள். கோபி கேட்ட கேள்வி அமிலமாக காதுகளில் பாய்ந்து கொண்டிருந்தது. பொது சொத்துல எல்லாருக்கும் பங்கு உண்டு, அது உனக்கு தெரியணும். யாரடா பொது சொத்துன்னு சொன்ன? இந்த பிரமிளாவத்தான். என்னடா சொன்ன? பொட்டு கட்டாத பரமனைன்னு சொன்ன. அவளோட அப்பன் யாருன்னு கேட்டு சொல்லு சந்துரு. செத்துட்டாருன்னா அவங்க அம்மா ஏன் பொட்டு வைக்கிறாங்க? உயிரோட இருந்தா இப்ப அவர் எங்க? சொல்ல சொல்லுப்பா. ஆம்பளையே நிரந்தரமா இல்லாத வீடுப்பா அது. ஆத்து தண்ணி யார் குடிச்சா என்ன? உனக்கு மட்டும் சொந்தம்னு நீ நினைச்சுக்கலாமா? அது எப்படி நியாயம்? பின்னர் சந்துரு பாய்ந்து அவனை மற்றவர்கள் விலக்கி அலுவலகத்தில் ஏக கலோபரமாகிவிட்டது. பிரமிளாவால் துளைக்கும் பார்வைகளை தாழ முடியவில்லை. அங்கு உட்கார முடியவில்லை. எழுதி வைத்துவிட்டு வீட்டுக்கு வந்து விட்டாள். இதோ இந்த நிமிடம் முதல் சொல்லவில்லை. சொல்லு பிரமி, என்னவோ மனசுல குழப்பம்? சொல்லட்டுமா? நிமிர்ந்தாள். கதவு தட்டப்பட்டது. அம்மா எழுந்து போய் திறந்தாள். சந்துருதான். வா தம்பி. பிரமிளா ஆபீஸ் வரலையா? ராஜினாமா பண்ண போறாளாம். ஆபீஸ்ல என்ன நடந்ததுன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறா. நீங்களாவது சொல்லுங்க தம்பி. அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல, எதையோ 2 பேரும் என்கிட்ட மறைக்க பாக்குறீங்க. இல்லம்மா. சந்துரு, இனி மறைச்சு லாபம் இல்ல. இந்த கேள்விக்கு விட தெரிஞ்சாதான் நான் இனிமே வெளியில நடமாட முடியும். கேட்டுடுறேன். வேணா பிரமீளா, உன் ஆவேசம் ஆபத்தா முடிய போகுது, விட்டுரு. இல்ல சந்துரு, நான் கேட்டே ஆகணும். அம்மாவின் பக்கம் திரும்பினாள் பிரமீளா. அம்மா, உன் நெத்தியில வச்சிருக்கிற இந்த பொட்டுக்கு என்ன அர்த்தம்? அம்மா தடால் என தலையை தூக்கினாள். பிரமீளா, என்னை இந்த உலகத்துக்கு தந்தவரு இப்ப உயிரோட இருக்காருன்னு தானே அர்த்தம்? அப்படின்னா அவர் இப்ப எங்க? அம்மா அந்த ரக கேள்விகளை எதிர்பார்க்கவில்லை. ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போல உணர்ந்தாள். தடுமாறி போனாள். கால்கள் பிடிமானம் இழக்க தவித்து தள்ளாடி அவரை பிடித்து கொண்டாள். சந்துரு பதறிவிட்டான். ஓடிப்போய் அம்மாவை பிடித்து மெல்ல உட்கார வைத்தான். கொஞ்சம் தண்ணீர் எடுத்து வந்து தந்தான். பருகிவிட்டு அம்மா கண்களை மூடிக்கொண்டாள். உடம்பு முழுக்க வியர்வையில் நனைந்திருந்தது. சந்துரு ஃபேனை போட்டான். பிரமிளா, நீ வெளியில வா, அவங்க ஓய்வு எடுக்கட்டும். பிரமிளா மௌனமாக அவனை தொடர்ந்தாள். பால்கனிக்கு வந்தார்கள். அறிவிற்கு அவனுக்கு ஒரு நோயாளி தாயை அதிர்ச்சிக்கு ஆளாக்கலாமா?
என்னாச்சு உனக்கு? அப்பா எங்கேன்னு கேட்டா அது அதிர்ச்சியா சந்துரு? அவங்க வாழ்க்கையில என்ன நடந்திருக்கோ யாருக்கு தெரியும் பிரமி? அது யாருக்கும் தெரியாது சந்துரு. ஆனா இந்த பாதிப்பு அவங்களுக்கு மட்டும் இல்ல. என்னதான் இது அதிகமா தாக்க போகுது. என்னெல்லாம் கேட்டான் என்னெல்லாம் கேட்டான் அந்த கோபி. பாத்தீங்க இல்ல? அவன் கிடக்கான் பொறுக்கி. ஒருத்தனை ஒதுக்கலாம் உலகத்தையே முடியுமா? இல்ல ஒதுக்கித்தான் வாழ முடியுமா? சரி நானே கேக்குறேன். நீ உங்க அப்பாவை பார்த்தது இல்லையா பிரமிளா? தெரியல சந்துரு. என்ன பதில் இது? எனக்கு விவரம் தெரிஞ்சு அப்படி ஒரு உறவை நான் அனுபவிச்சதில்ல. சில நினைவுகள் மங்களா இருக்கு. என்னை கொஞ்சி நடுவகிட்டுல முத்தம் தந்து ஆசையோட மடியில உட்கார வச்சுப்பாரு ஒருத்தர். உருவம் மனசுல நிக்கல. அவர் என் அப்பாவா இருக்கக்கூடும். இது பத்தி இத்தனை நாள் வாழ்க்கையில ஒரு முறை கூட நீ கேட்டது இல்லையா? கேட்டிருக்க. அப்பா எங்கம்மான்னு கேட்டா அம்மா அழுவாங்க. பதிலே வராது. அம்மாவோட கண்ணீரை சகிச்சுக்கிற சக்தி எனக்கு இல்ல. அதனால நான் அதை பத்தி கேட்கல. ஆபீஸ்ல நீ என்ன பிரமிளா? ச்சே பிரமிளா, நிச்சயமா உனக்கு ஒரு அப்பா உண்டு. உங்க அம்மா தந்த இன்சியல் தான் அது. சரி, இப்ப அவர் இருக்காரா? இருந்தா எங்க இருக்காரு? இத்தனை நாள் வராத கேள்வி இப்ப ஏன் வருது பிரமி? ஊருக்கு விட தெரியறது இருக்கட்டும் சந்துரு. எனக்கு அது தெரிய வேண்டாமா? விட தெரியாத புதிரா அப்பாங்கிற உறவு. சந்துரு பதில் பேசவில்லை. சொல்லுங்க சந்துரு. சரி, பதட்டப்படாத. உங்க அம்மா வாழ்க்கையில எத்தனை ரக வழிகளோ யாருக்கு தெரியும்? உன் அன்பு ஒண்ணுதான் அவங்கள இவ்ளோ தூரம் நடமாட வைக்குது. அதுக்கும் பஞ்சம் வந்துட்டா அந்த இதயத்துக்கு அதை தாங்கிக்க சக்தி இருக்காது பிரமிளா. சந்துரு, இல்லாத அப்பாவை தேடி இருக்கிற தாயை தொலைச்சிட்டு நிக்க கூடாது. நியாயம் இல்ல. பக்குவமா கேட்போம். சொல்லக்கூடிய மனநிலையை உண்டாக்குவோம். அது வரைக்கும் பொறுமையா இருப்போம் பிரமி. இனிமே எதுவும் கேட்காத. பழைய பிரமிளாவா மாறு. வா உள்ள போகலாம். சரி சந்துரு. இருவருமாக உள்ளே நுழைந்த நிமிடம் பிரமிளா அலறிவிட்டாள். அம்மா பிட்ஸ் போல வந்து வாயில் நுரையும் இரத்தமுமாக கசிய முகம் கோணி கை கால்கள் இழுத்துக்கொள்ள கண்கள் சொருகிய நிலையில் மல்லாந்து கிடந்தாள். டாக்டருக்கு ஃபோன் செய்ய சந்துரு ஓடினான். பதறி அடித்துக்கொண்டு. பகுதி 8. மாலை 5 மணிக்கு உள்ளே நுழைந்தான் கிருஷ்ணா. முகத்தை கழுவி கொண்டு வெளியே வந்த ரேஷ்மா, வாங்க கிருஷ்ணா. உன் ஸ்பெஷல் டிகிரி காஃபி ஒன்று போடு பார்க்கலாம் ஜோரா. தோ வந்துட்டேன். சந்துரு எப்போ வருவாரு? தெரியல. அவ வீட்டில் பழியா கிடப்பாரு. ஆஃபீஸ் விட்டதும் அங்கதானே போகணும். வெளியே போலாமா ரேஷ்மா? ரேஷ்மா அவனை முறைத்தாள். ஏன் முறைக்கிற? உன் நாடகத்தை வீட்டுக்குள்ளேயே நீ நடத்தினா சந்துரு வரைக்கும் சமயத்துல போகாது. நாடகத்துக்கு பலனும் இருக்காது. சந்துரு வீடு திரும்பும்போது நீ இருக்கக்கூடாது. உன் பொண்டாட்டி எவன் கூடவோ ஊர் சுத்துறான்னு அவர் காதுபட 4 பேர் பேசினாதான் பிரச்சனை சூடு பிடிக்கும். என்ன சொல்ற? ரேஷ்மா யோசித்தாள். என்ன யோசனை? இல்ல, ஐடியா நல்லாவே இருக்கு. எனக்கும் ஆட்சேபனை இல்லை. ஆனா குழந்தை இருக்கே. அதை வீட்டில் விட்டுட்டு நான் எப்படி வர முடியும்? ஃபு, இவ்வளோதானா? உன் தங்கச்சி சுஷ்மா வீடு டவுன்ல தானே? அங்க விட்டுட்டா உன் குழந்தை இருக்காதா? இருக்கும். அப்ப விட்டுட்டு வா. இது சரிதானா கிருஷ்ணா? எது? வெளியில போறதா? உன் நாடகம் வெற்றியடைய இதுவும் ஒரு வழி. உனக்கு இஷ்டம் இல்லைனா வேண்டாம். மௌனமாக இருந்தாள். சரி போகலாம். நானும் ட்ரெஸ் மாத்தி குழந்தையை ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். உள்ளே வந்தாள். ரேஷ்மா நில்லு. அழைத்தது அவன் மனது. நின்றாள். நிஜமாவே உன் கணவனுக்கு விடப்படுற சவால் தானா இது? இல்ல அழகான கிருஷ்ணா மேல உனக்கே ஈடுபாடு இருக்கா? நோனோ, இல்ல, நிச்சயமா இல்ல. நான் கல்யாணமாகி ஒரு குழந்தைக்கு தாய். அதனால என்ன? தாலிங்கிறது லைசன்ஸ் தானே. அதை உனக்கு தந்த சந்துரு கிட்ட மட்டும்தான் நீ விசுவாசமா நடந்துக்கிறணும்னு என்ன நிபந்தனை இருக்கு? இதுவாது இருக்கா என்ன? நீயும் பெண் தானே. உனக்கு மட்டும் மனசுல ஆசைகள் வரக்கூடாதா என்ன? தடுமாறி போனாள் ரேஷ்மா. ஆணுக்கு பெண் இங்கே சரி நிகர்தானே. எட்டும் அறிவினில் ஆணுக்கு பெண் அங்கே இழப்பில்லை. கானென்று கும்மியடின்னு இழப்பில்லை கானென்று கும்மியடின்னு பாரதியார் பாடலையா? மனித மனசுல ஆசைக்கு குறிப்பிட்ட இலக்குல தான் பாயணும்னு நியதியா? ஐயோ இல்ல. என்ன இல்ல? இந்த கிருஷ்ணா உன் கணவனை விட அழகன். சந்துருவை விட உன் மேல அதிக நேசம் வச்சிருக்கவன். அந்த நேசத்துக்கு நீ பதில் நேசம் காட்ட வேண்டாமா? நிற்க முடியாமல் தத்தளித்தாள் ரேஷ்மா. சட்டென உடைகளை மாற்றிக்கொண்டு குழந்தையை தயார் செய்தாள். வெளிப்பட்டாள். போலாமா கிருஷ்ணா? யூ லுக் நைஸ் டுடே. தேங்க்யூ. அவளையும் மீறி கன்னங்கள் சிவந்தன. கூடவே ஒரு நாளாவது சந்துரு தன்னை இப்படி பாராட்டி இருப்பானா என்று நினைப்பு வந்தது. இருவரும் சுஷ்மா வீட்டை அடைந்தார்கள். கிருஷ்ணாவின் பைக்கில் உட்கார்ந்து கொண்டு வரும் அக்காவை சற்று அதிர்ச்சியுடன் பார்த்தாள் சுஷ்மா. வாக்கா. சுஷ்மா, குழந்தை இங்க இருக்கட்டும். கிருஷ்ணா ஷாப்பிங் போலாம்னு கூப்பிட்டாரு. நான் போயிட்டு வந்துடுறேன். அக்கா, ஒரு நிமிஷம் உள்ள வர்றியா? வர்றேன். நீங்க உட்காருங்க கிருஷ்ணா. உள்ளே வந்தாள் ரேஷ்மா. இது நல்லா இருக்கா? எது சுஷ்மா? இந்த புடவையா? இல்ல, உன் போக்கு. எவனோ ஒருத்தன் பைக்ல உட்கார்ந்து வர்ற. அவன் கூட ஷாப்பிங் போற. அத்தானுக்கு இது தெரிஞ்சா? தெரியட்டும்.
தெரியணும். அதுக்காக தானே இந்த ஏற்பாடு. அக்கா, ஏன் இப்படி நடந்துக்கிற? உன் அத்தா அவ வீடே கதின்னு கிடக்கலாமா? எடுத்து சொல்லி திருத்து. உனக்கு அந்த உரிமை இல்லையா? காலம் மாறி போச்சு சுஷ்மா. கானல் வாரி பாடிட்டு எப்போ கோவலன் வருவான்னு கதவை திறந்து வச்சுட்டு காத்திருந்தனா, கண்ணகி இல்ல, ரேஷ்மா. அக்கா, முள்ள முள்ளால தான் எடுக்கணும். ஆண்களுக்கு பிரச்சனையோட வேர் புரியலைன்னா புரிய வைக்கணும். கிருஷ்ணா நல்லவர். அவரை நீ நம்பலாம். ஆணுக்கு பெண் இங்க சமந்தான. கல்யாணமான ஆணோட பெண்ணோட சுத்தும் போது அந்த உரிமை மனைவிக்கு இல்லையா? மனைவி மட்டும் கற்பு தவறாம இருக்கணும்னு ஆண்கள் நினைச்சா அதுல என்ன நியாயம் இருக்கு? அக்கா, நீ பேசுறது சரியா இல்ல. ஆண்கள் எல்லாரும் கற்போட இருக்க நினைச்சிட்டா நாட்டுல விலை மாதிரியே இல்லைன்னு பாரதியார் சொல்லுவாரு. என்னை பொறுத்த வரைக்கும் இது அக்னி பரீட்சை எனக்கு இல்ல, உங்க அத்தானுக்கு. ஆனா நீ பொசுங்கிடாம பாத்துக்கோ. சரி, நேரமாச்சு, நான் புறப்படுறேன். வெளிப்பட்டாள் ரேஷ்மா. போலாமா கிருஷ்ணா? ம். ஒயிலாக அவனது பைக்கில் ஏறி அமர்ந்து கொண்டாள் ரேஷ்மா. காணாமல் போனார்கள். அடுத்த நொடியே சுஷ்மா பெருமூச்சு விட்டாள். கூடாது, இது இப்படியே விட்டா இவ குடும்ப வாழ்க்கை பாழாகிடும். இவளோட ஆவேசத்துல அறிவு கூர்மை இல்ல, அசட்டுத்தனம் தான் தெரியுது. என்ன செய்யலாம்? குழம்பி நின்றாள் சுஷ்மா. பகுதி 9. இப்ப அவங்களுக்கு நினைவு இல்ல. எதுவானாலும் 24 மணி நேரம் தாண்டணும். டாக்டர் சொன்ன நேரம் இரவு 8 மணி. பிரமிளா கதறிவிட்டாள். ஐயோ, நான் அவசரப்பட்டுட்டேம்மா. உஷ் பிரமி, கண்ட்ரோல் பண்ணிக்க. இது பொது இடம். 4 பேர் பார்க்கக்கூடும். அடிக்குரலில் அதட்டினான் சந்துரு. உங்க எச்சரிக்கையும் மீறி நான் ஆத்திரப்பட்டது தப்பு சந்துரு. அம்மா பிழைப்பாங்களா? அழாத பிரமி, அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நீ கவலைப்படாத. அவள் ஓய்ந்து உட்கார்ந்து விட்டாள். டாக்டர் வெளியே வந்தார். நீங்க யாரும் இங்க இருக்க வேண்டாம். அவங்க ஐசியூ யூனிட்ல தானே இருக்காங்க. நாளைக்கு காலையில வாங்க மிஸ்டர் சந்துரு. புறப்படு பிரமி. சந்துரு, வா. இங்க நின்று என்ன லாபம்? ஆட்டோ பிடித்து அவளை வீட்டில் கொண்டு வந்து சேர்த்தான். பிரமி, நான் போயிட்டு. சந்துரு, நான் தனியா இருக்க மாட்டேன். எனக்கு பயமா இருக்கு. அட, என்னை பேச விடு. நான் வரலைன்னா ரேஸ்மா கவலைப்படலாம். அவகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு நான் மறுபடியும் வர்றேன். கதவை தாள் போட்டுட்டு பத்திரமா இரு. சரி சந்துரு, சீக்கிரம் வந்துருங்க. சந்துரு புறப்பட்டான். என்ன சொல்றது ரேஷ்மா கிட்ட? உண்மையை சொல்லலாமா? ஏற்கனவே ரேஷ்மா சந்தேக பூச்சி. இதுல பிரமிளாவுக்கு துணைனா செத்தே போவா. எத்தனை நாள் மறைக்க முடியும்? ஏன் மறைக்கணும்? ரேஷ்மாவுக்கு புரிய வைக்கணும். தன் வீட்டை சந்துரு அடையும் போது இரவு 9:30. வீடு பூட்டி கிடந்தது. எங்க போனா ரேஷ்மா? என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டாளே. பக்கத்து வீட்டுக்காரர் சாவியோடு வந்தார். எங்க போறேன்னு சொன்னாங்களா? இல்ல சார், மோட்டார் பைக்ல ஒருத்தர் கூட சாயங்காலமே போயிட்டாங்க. மோட்டார் பைக்? யார் அது? ஒரு நிமிஷம் யோசித்தான் சந்துரு. தெரியவில்லை. சரி, சாவியை நீங்களே வச்சுக்கோங்க. நான் ராத்திரி வரமாட்டேன்னு ரேஷ்மா வந்தா சொல்லிருங்க. புறப்பட்டு விட்டான். அவன் தலை மறைந்து 10 நிமிடத்தில் கிருஷ்ணாவின் பைக் உள்ளே வந்தது. சாவி தரும்போது அவர் விவரம் சொன்னார். வந்தவர் திரும்பி போயிட்டாரா? நான் வெளியில போன விவரம் சொன்னீங்களா? ம். கோபத்துல போயிட்டானா, இல்ல இதுதான் சரியான சந்தர்ப்பம்னு நழுவி விட்டானா? என் செயல் எனக்கு சாதகமா இல்ல பாதகமா? என்ன ரேஷ்மா? அவர் ராத்திரி வரமாட்டாராம் கிருஷ்ணா. சொல்லிட்டு போயிட்டாராம். தனியா இருப்பியா? இல்ல நான் இங்க தங்கட்டுமா? நோ, அது வேண்டாம். அவசரமாக மறுத்தாள். சரி, நான் புறப்படுறேன். கிருஷ்ணா போய்விட்டான். கதவை திறந்து உறங்கும் குழந்தையை படுக்கையில் கிடத்திவிட்டு சேலையை மாற்றிக்கொண்டாள். போட்டது போட்டபடி இருந்தது. எரிச்சலாக வந்தது. இரவு அவள் வீட்டில் தங்கும் நிலைக்கு வந்து விட்டாரா? நான் என்ன செய்வது இப்போது? கதவு தட்டப்பட்டது. யார் அது? சற்றே கலவரத்துடன் எழுந்தாள் ரேஷ்மா. பகுதி 10. கதவை திறந்தாள் சுஷ்மா. சந்துரு நின்று கொண்டிருந்தான். அந்த இரவு நேரத்தில் அவனை அங்கு எதிர்பார்க்கவில்லை சுஷ்மா. அத்தா, நீங்க இந்த நேரத்துல? சுஷ்மாவின் கணவன் பிரபு இடவு உடையோடு வெளிப்பட்டான். அடடே சந்துரு, வாங்க. என்ன இந்த நேரத்துல? ரேஷ்மா இங்க வரலையா? வீடு பூட்டி இருக்கு. சுஷ்மா தடுமாறி போனாள். சற்று முன்தான் அவளும் கிருஷ்ணாவும் திரும்பி வந்து குழந்தைய எடுத்துட்டு போனாங்க. இதை இவன்கிட்ட சொல்ல முடியுமா? இங்கதான் இருந்தா, இப்பதான் போனா. தனியாவா? இல்ல, ஆமா. எனக்கு நீ ஒரு உதவி செய்யணும் சுஷ்மா. சொல்லுங்க அத்தா. ராத்திரி வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு எனக்கு. ரேஷ்மா தனியா இருந்து பழக்கம் இல்ல. நீ போய் துணையா இருக்க முடியுமா? பிரபு, நீங்க கொண்டு போய் சுஷ்மாவை விட முடியுமா ப்ளீஸ்? ஓ ஷுவர். புறப்படு சுஷ்மா இப்பவே. அத்தா. என்னம்மா? நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? என்ன? ராத்திரி வெளியில தங்குற அளவு அப்படி என்ன வேலை உங்களுக்கு? ஷடப் சுஷ்மா. இந்த கேள்வி அநாகரிகம். பிரபு அதட்டினான். இல்லைங்க, என் கண்ணு முன்னால ஒரு கண்ணாமூச்சி ஆட்டம் நடந்துட்டு வருது. யார் யாரை பிடிப்பாங்கன்னு பலத்த போட்டி நடக்குது. ஆனா கண்ணை கட்டிட்டு கிணத்துல விழுந்துடாம இருக்கணுமேனு பயப்படுறேனா? என்ன சொல்ற நீ? பிரபு குழம்பினான். எனக்கு ஒரு பாதி புரியுது சுஷ்மா. உனக்கு விட சொல்ல முடியும் என்னால. ஆனா அதுக்கு இப்ப நேரம் இல்ல. உன்னை நீ புரிஞ்சுக்கணும். நான் நிச்சயமா கண்ணை கட்டிக்கல, கண்ணாமூச்சியும் ஆடல. ஆனா நாக்க கட்டி வச்சிருக்கேன். அது நல்லதுக்குன்னு நீயே சீக்கிரம் புரிஞ்சுப்ப. பேச நேரம் இல்ல, நான் வர்றேன். வர்றேன் பிரபு. சரையலென அவன் வெளியேறி விட்டான்.
சுஷ்மா, என்ன நடக்குது உங்க அக்கா வீட்ல? அது இப்ப எனக்கே புரியல. நோ, அப்படி விட்டுறக்கூடாது. நாம தலையிட்டு இதை சரிப்படுத்தணும். முதல்ல நீ புறப்படு. உன்னை உங்க அக்கா வீட்ல கொண்டு போய் விடணும்னா. இருவரும் புறப்பட்டார்கள். அவர்கள்தான் கதவை தட்டினார்கள். கலவரத்துடன் திறந்த ரேஷ்மா, அப்பாடி, நீதானே? ஏன் இந்த நேரத்துல? சந்துரு வந்த விவரத்தை சொன்னாள் சுஷ்மா. எவ வீட்லயோ ராத்திரி தங்க ஆசை. பொண்டாட்டி மேல என்ன அக்கறை? நான் எப்படியோ செத்துட்டு போறேன். அக்கா, நீ அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டாத. ஓகே, அவர் பேசுனதும் உருகிட்டியே அப்படியே. அதட்ட வேண்டாம். எங்க போயிருக்காரு சந்துரு? அவருக்கு என்ன வேலை? பிரபு கேட்டதும் சட்டென விசும்பினாள் ரேஷ்மா. எனக்கு தெரியும். நிச்சயம் அந்த பிரமிளா வீட்ல தான் அவர் இருப்பாரு. இத்தனை நாள் பகல் பொழுதுல கொட்டோம். இப்ப ராத்திரியும் அது தொடருதாக்கும். ஆதாரம் இல்லாம சொல்லலாமா? பிரபு பவ்யமாக கேட்டான். கைப்புண்ணுக்கு எதுக்கு கண்ணாடி? அது நிஜமானா உங்க கணவரையும் கையும் களவுமா நம்ம பிடிக்கலாமா? வேணாக்கா. சுஷ்மா பதறினாள். ரேஷ்மா மௌனமாக இருந்தாள். பூனைக்கு யாரு சுஷ்மா மணி கட்டுறது? சந்தேகப்பட்டு தினம் தினம் உங்க அக்கா செத்துட்டு இருக்கிறத விட நிரந்தரமா இதுக்கு ஒரு தீர்வு உண்டாக்கணும். நான் இறங்கி பார்க்கறேன் இதுல. பிரபு புறப்பட்டான் உடனே. ரேஷ்மா எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இறுகி போய் உட்கார்ந்திருந்தாள். நாளை விடியலில் என்ன நடக்குமோ என்று சுஷ்மா பதறிக் கொண்டிருந்தாள். பகுதி 11. அம்மா பிழைப்பாங்களா சந்துரு? இந்த 11 மணி ராத்திரியில இந்த கேள்வி என்னால மட்டும் எப்படி பதில் சொல்ல முடியும்? அம்மா சாவுக்கு காரணமாயிட்டேனே சந்துரு. உங்க அம்மா இன்னும் சாகல. எனக்கு நம்பிக்கையே இல்லை. நீ இப்ப தூங்க போறியா இல்லையா? அவன் அதட்டலுக்கு பணிந்தாள். எழுந்தாள். சந்துரு, என்னம்மா? உங்க வீட்ல என்ன சொல்லிட்டு வந்தீங்க? அதுவா இப்ப முக்கியம்? அதுவும் முக்கியம்தான் சந்துரு. நீ இங்க ராத்தங்கினா அது பெரிய புயலா உங்க வீட்ல வெடிக்காதா? இல்லைனா மட்டும் தென்றலா வீசுது. சந்துரு, போய் படு. விடிஞ்சதும் பேசிக்கலாம். அவள் ஒன்றும் பேசாமல் உள்ளே போனாள். சந்துரு அவளை தொடர்ந்து வந்து ஒரு பெட்ஷீட் தலகாணியை சேகரித்து கொண்டான். வெளிப்பட்டான். எங்க போறீங்க சந்துரு? வெளியில. ஏன்? அர்த்தமில்லாத கேள்வி. உங்களுக்கே உங்க மேல நம்பிக்கை இல்லையா சந்துரு? சந்துரு ஆவேசமாக திரும்பினான். பிரமிளா, என்னை பத்தி உன் மனசுல என்ன அபிப்பிராயம் வச்சிருக்க? உத்தமர், உன்னதமான நண்பர்னு. அப்படிப்பட்டவர் வாசல்ல படுக்க வேண்டிய அவசியம் எனக்கு புரியல. ஊர்ல 4 பேரோட சேர்ந்து வாழ வேண்டாமா? பொல்லாத ஊரு. போங்கப்பா. இதே ஊரு நம்மளை பத்தி சரியாவா பேசுது? அதுக்காக நீங்க இங்க வராம இருந்தீங்களா? யாருக்கு சந்துரு நாம பயப்படணும்? இப்ப மட்டும் ஏன்? வீட்ல அம்மா இல்ல. இருக்காங்களே. என்ன சொல்ற நீ? நான் அம்மான்னு சொன்னது உங்களை. ஆடி போனான் சந்துரு. பிரமிளா, நீ என்னோட நோயாளி தாய். இனி எத்தனை நாளைக்கோ? எனக்கு நம்பிக்கை இல்லை சந்துரு. என் பிறப்போட ரகசியத்தையும் சொல்லாம அவ கண்ணை மூட போறா. அனாதையா போற என் மேல அன்பு காட்டுற ஒரே ஜீவன் நீங்க தான். உங்களை நான் அம்மான்னு சொன்னா தப்பா சந்துரு? சந்துரு உணர்ச்சி வசப்பட்டான். அவளை ஆவேசமாக நெருங்கி அவள் கைகளை இறுக பிடித்து கொண்டான். அவன் மார்பில் அப்படியே சாய்ந்தாள் பிரமிளா. தேம்பி தேம்பி அழத் தொடங்கினாள். அவள் கூந்தலை ஆதாரத்துடன் தடவி கொடுத்தான் சந்துரு. கவலைப்படாத பிரமி. உனக்கு நான் இருக்கேன். உங்க அம்மா செய்ய வேண்டிய கடமைகளை உனக்கு நான் செய்யறேன். நீ அழக்கூடாது. போய் படுமா. நீங்களும் உள்ள வாங்க. வர்றேன். அவளுடன் அதே கட்டிலில்தான் சந்துரு படுத்தான். விளக்கை அணைத்துவிட்டு. மனது நிர்மலமாக இருந்தால் உடம்பு தோற்று போகும் என்பதை அவன் புரிந்து கொண்டான். சற்று நேரத்தில் பிரமிளாவின் சீரான சுவாசம் மெலிதாக கேட்டது. அவன் மார்பில் ஒரு கையை பாதுகாப்பாக வைத்திருந்தாள். சந்துரு உறக்கம் வராமல் தவித்தான். எழுந்து விளக்கை போட்டான். மல்லாந்து கிடந்த பிரமிளாவின் செழுமை பிரதேசம் கண்களில் அறைந்தது. அருகில் நெருங்கி போர்வை கொண்டு மூடினான். விளக்கை அணைத்துவிட்டு வெளியே வந்தான். வாசல் கதவை திறந்தான். நேரம் நள்ளிரவை நெருங்கிக் கொண்டிருந்தது. காற்றில் சன்னமாக குளிர் கலர்ந்திருந்தது. வாசல் படியில் உட்கார்ந்தான் சந்துரு. கடவுளே, அந்த அம்மா கண்ணை மூடிட்டா இந்த பொண்ணோட எதிர்காலம் என்ன? இவளை பாதுகாத்து ஒருத்தனோட ஒப்படைக்க வேணுமே. முடியுமா? இவளோட பிறப்பு பத்தி ஒரு வதந்தி. என்னோட இவளை இணைச்சு 1000 கிசுகிசு. நான் இவளுக்கு பாதுகாப்பா இல்ல சேதாரமா? எதுனா? தலையில் கை வைத்து உட்கார்ந்தான். வாசலில் நிழலாடியது. யாரது? தலையை நிமிர்த்தினான். பிரபு. பிரபுவை அந்த நள்ளிரவில் அந்த வீட்டு வாசலில் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை சந்துரு. நீங்களா? நானேதான். ரேஷ்மா சந்தேகப்பட்டு வேவு பார்க்க சொல்லி உங்களை அனுப்பினாளா பிரபு? ஆமா. ரேஷ்மா அனுப்பல. வேவு பார்க்க நானாத்தான் வந்தேன். இப்போ வெட்கி போய் நிக்கிறேன். புரியல. நான் வந்து ரொம்ப நேரமாச்சு. உள்ள நீங்களும் அந்த பொண்ணும் பேசுனதையெல்லாம் கேட்டேன். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. பிரபு, ரொம்ப நேரமா மறைஞ்சு நின்றுட்டு இருக்கேன். விடிய விடிய விஸ்வரூப தரிசனம் பார்த்த திருப்தி எனக்கு கிடைச்சாச்சு. என்னை மன்னிச்சிடுங்க சந்துரு. உங்க முன்னால எந்த ஆண் பிள்ளையும் சரிசமமா நிக்க யோகிதை இல்லை. நான் வர்றேன். நில்லுங்க பிரபு. சொல்லுங்க. தற்சமயம் இதெல்லாம் ரேஸ்மா கிட்ட சொல்ல வேண்டாம். அது இப்ப முக்கியமும் இல்லை. அவளால புரிஞ்சுக்கிட்டு என்ன நம்புற நாள் ஒன்று வரும். அப்ப பார்த்துக்கலாம். அது வராது சந்துரு. எஞ்சின நம்பாத பெட்டிகள் தண்டவாளத்துல தடம் புரண்டு நிக்க வேண்டியதுதான். நான் வர்றேன்.
உங்க கடமையை நீங்க செய்யுங்க. ஏன் கடமையை நான் செய்யறேன், வர்றேன். பிரபு அவசரமாக விலகினான். பிரமிப்புடன் கொஞ்சம் பூரிப்புடன் அவனை பார்த்து கொண்டு நின்றான் சந்துரு. பகுதி 12. கிருஷ்ணா லேசாக விசில் அடித்தபடி தலைவாரி கொள்ளத் தொடங்கினான். ஃபாதர் உள்ளே நுழைந்தார். வெளியில புறப்பட்டாச்சா கிருஷ்ணா? ஆமா ஃபாதர். ஏதாவது வேணுமா உங்களுக்கு? ம். உன்னோட நான் கொஞ்சம் பேசணும் கிருஷ்ணா. அவசரமா ஃபாதர்? ரொம்ப அவசியமும் கூட. ஃபாதர் சாய்வு நாற்காலியில் தன் உடம்பை நுழைத்து கொண்டார். கிருஷ்ணா அவர் அருகில் வந்து நின்றான். உட்காருப்பா. உட்கார்ந்தான். முன்னெல்லாம் உன்னை பார்த்தா நான் ரொம்ப பெருமைப்படுவேன். என் வளர்ப்புல இப்படி ஒரு பிள்ளையான்னு. வளர்ப்பு தான் ஒரு மனுஷனை உருவாக்குதுன்னு நான் நினைச்சேன். பெருமை கூட பட்டேன். முடிக்காமல் நிறுத்தினார். பாக்கியம் முடியல ஃபாதர். இத அங்கேக்கு நான் தகுதி இல்லையோன்னு தோணுது கிருஷ்ணா. நான் ஒரு ஃபாதரா இருக்க முடியுமான்னு யோசிக்க தொடங்கிட்டேன். ஏன் ஃபாதர்? என் மகனை நல்லபடியா வளர்க்க முடியாத தந்தனா ஒரு தேவாலயத்துல எப்படி தந்தையா இருக்க முடியும்? ஃபாதர். கிருஷ்ணா இழந்து விட்டான். உட்காருப்பா. நான் உங்களை அவமதிச்சேனா ஃபாதர்? ஆமா. எப்படி ஃபாதர்? நல்லவனா வாழ முடியாத ஒவ்வொரு இளைஞனும் மறைமுகமா அவமானப்படுத்துறது முதல்ல தன்னோட தகப்பனை தான். மோசமான ஒரு ஜீவனை படைச்ச பாவி தகப்பன் தானே. நான் வளர்த்த பாவி. புரியல. மாற்றான் மனைவியை அடைய நினைக்கிறத விட இந்த பூமியில பெரிய பாவம் வேற இல்ல கிருஷ்ணா. கிருஷ்ணா வெளிரி போனான். ஃபாதர் நீங்க தவறா என்ன? எனக்கு எல்லாம் தெரியும் கிருஷ்ணா. என்ன தெரியும் ஃபாதர்? நான் ரேஷ்மா வீட்டுக்கு போறதும் பழகுறதும் மட்டும்தானே உங்களுக்கு தெரியும். ரேஷ்மா சந்துரு மனைவி. சோ வாட்? தன்னோட பொறுமையை இழந்து குபீரனை இழந்து விட்டார் அருமை நாயகம். கர்த்தர் காலடியில ஒரு புழுவா நெளிகிற என்ன புயலா மாத்திராத கிருஷ்ணா. நான் பேசலாமா ஃபாதர்? ம். ரேஷ்மா சந்துரு மனைவின்னு எனக்கு தெரியும். மாற்றான் மனைவி கூட பழக்கம் வச்சுக்கிறது தப்பா? அது பழக்கத்தோட அளவுகோலை பொறுத்தது கிருஷ்ணா. நான் நடக்கிறது ஒரு நாடகம் ஃபாதர். பல சமயம் நிழல் நிஜமானதுண்டுப்பா. உன்னோட முகத்தையும் அதுல பூத்திருக்கிற மலர்ச்சியையும் இது நாடகமா எனக்கு தெரியல. வேணாம் கிருஷ்ணா இந்த விபரீதம். ஃபாதர் கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள நுழைஞ்சா அது திருட்டு. வாசலை திறந்து வச்சுட்டு வான்னு கூப்பிட்டா அது விருந்து. நான் திருடன் இல்லை ஃபாதர், விருந்தாளி. சரிப்பா. விருந்தாளி வீட்டுக்கு சொந்தக்காரனாக முடியாது. விருந்து முடிஞ்சா விலகிடணும். அப்படியா ஃபாதர்? ம். விருந்தாளியை பார்த்து பயந்து ஒரு வீட்டுக்காரனே விலகி போன கதை உண்டு ஃபாதர். நான் சமீபத்துல படிச்சேன். கிருஷ்ணா. தடால் என எழுந்த ஃபாதர் பளீர் என அவனை அறைந்து விட்டார். அவன் மௌனமாக நின்றான். ஐ எம் சாரி. ஏன் நிலைமையில நான் உணர்ச்சிக்கு அடிமையாக கூடாது. நான் வர்றேன் ஃபாதர். நில்லு கிருஷ்ணா. நான் படிச்ச கதையோட கதாநாயகனை நாளைக்கு நானே உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். சடார் என அவன் வெளியேற அருமை நாயகத்தின் இதய துடிப்பு அதிகரிக்க தொடங்கிவிட்டது. பகுதி 13. பாத்தீங்களா அத்தானே? தெய்வத்தை பார்த்தேன் சுஷ்மா. புரியல. எத்தனை புனிதமான மனிதர் தெரியுமா சந்துரு? அந்த பொண்ணை தன்னோட மகள் போல சிறகுல மூடி வளர்க்கிறாரு. அவளோட அம்மா மருத்துவமனையில உயிருக்கு போராடுறாங்க. இந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு தரத்தான் சந்துரு அந்த வீட்டுக்கு போயிருக்காரு. உங்க அக்கா இவரை சந்தேகப்பட்டா வாழ்க்கையில வேற நரகம் அவளுக்கு வேண்டாம். சொல்லி வை சுஷ்மா. நிஜமாவா? சத்தியமா சுஷ்மா. பிரபு உணர்ச்சி வசப்பட்டு குரல் இடற நின்றான். கடவுளே, இது புரியாம அத்தானை பழி வாங்குறேன்னு ஏடாகூடமா நடக்க தொடங்கிட்டாளே. அந்த கிருஷ்ணாவோட பார்வையும் பழக்கமும் ஆரம்பம் முதல்ல எனக்கு சரியா படல. இவளோட நாடகத்துக்கு ஒத்துழைக்க அவன் வரல. எப்படியாவது இன்னைக்கு அத்தான் வீட்டுக்கு வரமாட்டாரே. மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஒன்று செய்யலாம் சுஷ்மா. ராத்திரி கிருஷ்ணாவை வரவிட்டு வேடிக்கை பார்க்கலாம். அவனோட நிஜ ஸ்வரூபம் தெரிஞ்சாதான் உங்க அக்காவுக்கு புத்தி வரும். அது ஆபத்து இல்லையா? நிச்சயமா இல்லை. நான் உங்க அக்காவை காப்பாத்துறேன், நீ கவலைப்படாத. முதல்ல பேசிப்பாரு உங்க அக்கா கிட்ட. சரி, புறப்படுங்க. அதே நேரம் மருத்துவமனையில் தவிப்புடன் இருந்தால் பிரமிளா. டாக்டர் வந்தார். ஓடி போனான் சந்துரு. எப்படி இருக்கு டாக்டர்? நடுவுல கொஞ்சம் நினைவு வர்ற மாதிரி இருக்கு. என்னவோ சொல்ல நினைக்கிறாங்க, முடியல. நினைவு தவறிடுது. பிழைப்பாங்களா டாக்டர்? எங்களால முடிஞ்ச மட்டும் முயற்சிக்கிறோம். அப்புறம் கடவுள் உதவட்டும் உங்களுக்கு. நேரம் இரவை நெருங்கிக் கொண்டிருந்தது. வீட்டில் ரேஸ்மா எதிரே உட்கார்ந்து பிரபு பேசிக் கொண்டிருந்தான். நான் நம்பல. அக்கா விளையாடுறியா நீ? அவளோட பெட்ரூம்ல உட்காந்து பகவத்கீதை படிக்கிறாரா உங்க அத்தான். எனக்கு காது குத்தியாச்சு. நிறுத்துங்க. கிருஷ்ணா இங்க வர்றானே, அவனுக்கும் உனக்கும் என்ன உறவு? தப்பான உறவா? சுஷ்மா நீயா பேசுற? பின்ன உலகத்துல நீ மட்டும் உத்தமி, மத்த பொண்ணுங்க எல்லாம் பரத்தைகளா? என்னக்கா உன் நினப்பு? அவ நிச்சயம் அப்படிதான். அவ அப்ப நீயும் அதுதான். ஆமா இருக்கட்டும். எனக்கும் கிருஷ்ணாவுக்கும் தப்பான உறவு தான். என்ன இப்போ? வெளியே போ. இனி இந்த வீட்டுக்குள்ள நுழையாத. கெட் அவுட். சும்மா. சுஷ்மா அதிர்ச்சியுடன் எழுந்தாள். பிரபுவும் இதை கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. என்னக்கா? பிரபு குரல் கொடுக்க. ப்ளீஸ் போயிருங்க. தப்பான ஒரு ஆண் பிள்ளைக்கு இத்தனை பேர் வக்காலத்தா? போயிருங்க எல்லாரும்.
அவர்கள் இருவரும் வாசலை நெருங்க கிருஷ்ணா அங்கே நின்றான். சுஷ்மா அவனை எரித்து விடுவதைப் போல பார்த்தாள். வாங்க போகலாம். இருவருமாக வெளியேறுவதை சற்று நேரம் பார்த்துவிட்டு உள்ளே போய் கதவை தாளிட்டான் கிருஷ்ணா. அந்த தாளிடும் சத்தம் சுஷ்மா காதில் விழுந்தது. பாருங்க இந்த அக்கிரமத்தை. எங்க அக்கா இந்த அளவு நாசமா போவான்னு நானே நினைக்கல. இப்ப என்ன செய்யலாம் சுஷ்மா? நமக்கு நீங்க வேலை இல்லை. அவ ஆபத்துல இருந்தா கட்டாயம் காப்பாத்தணும். விரும்பி சோரம் போறவளை விட்டுற வேண்டியதுதான். யார் சுஷ்மா சோரம் போறது? குரல் கேட்டு திரும்பியவள் தீயை மிதித்தாள். அங்கே சந்துரு. பகுதி 14. கதவை தாளிட்டு விட்டு உள்ளே வந்த கிருஷ்ணா அவளை பார்த்தான் ஏற இறங்க. என்ன ரேஷ்மா, என் தங்கச்சி கூட சந்துருவுக்கு தான் சப்போர்ட். என்ன மாதிரி பேசிட்டு போறா? தனியா ஒரு பொண்ணு இருக்கக்கூடிய வீட்டுல மூடின கதவுக்குள்ள வேதமா படிக்க போவான் ஒரு ஆணு. நீ சொன்னதுதான் சரி. உங்களை தவிர யாருமே என்னை புரிஞ்சுக்கல கிருஷ்ணா. தேமினாள். உன்னை நானும் சரியா புரிஞ்சுக்கல ரேஷ்மா. இப்போ புரிஞ்சுக்க தான் வந்திருக்கேன். அவன் குரல் சற்று வேறு மாதிரியாக ஒலித்தது. அது உடனே ரேஷ்மாவுக்கு தெரிந்துவிட்டது. என்ன சொல்றீங்க கிருஷ்ணா? தனியா ஒரு பொண்ணு இருக்கிற வீட்டுல மூடின கதவுக்குள்ள வேதமா படிக்க போவான் ஒரு ஆண். முத்தான தத்துவம் சொன்ன ரேஷ்மா. கிருஷ்ணா, இது எல்லாருக்கும் பொருந்தும் இல்லையா? கிருஷ்ணா, என்ன அர்த்தம் இதுக்கு? நீ என்ன பச்சை பிள்ளையா ரேஷ்மா? கல்யாணமான பொண்ணு, சகலமும் தெரிஞ்சவ. நான் உனக்கு அப்பாவா, அண்ணனா, மாமனா, மச்சானா? நமக்குள்ள என்ன உறவு? அப்புறம் ஏன் இந்த ஈடுபாடு என் மேல உனக்கு? அப்படின்னா எந்த உறவும் இல்லாத ஒரு ஆண் பெண் நெருங்கின பழகுனா அதோட உள்நோக்கம் செக்ஸ் மட்டும்தானே? ஸ்டாப் இட். ஏமா, உன் புருஷனுக்கும் பிரமிளாவுக்கும் அது இருக்கும்போது நமக்கு மத்தியில மட்டும் உள்ளது தெய்வீக உறவா என்ன? சொடேர் என அடிபட்டாள் ரேஷ்மா. கிருஷ்ணா, நீ இப்ப வீட்டுல தனியா இருக்க. நம்பர் 1, இது மூடின கதவு. நம்பர் 2, நான் அந்நிய ஆண் பிள்ளை. நம்பர் 3, நிஜமாவே நான் உட்காந்து வேதம் படிச்சாலும் கதவை திறந்த உடனே அதை வெளியில சொன்னா கை கொட்டி சிரிக்கும் உலகம். அட பாவி, எப்படியும் நீ என்கிட்ட உன்னை இழந்திருப்பேன்னு தானே சந்துரு நினைப்பாரு. நீ அவரை பத்தி அப்படி நினைக்கும் போது அவர் மட்டும் நினைச்சா அது தப்பா? கடவுளே! காதுகளை மூடிக்கொண்டாள் ரேஷ்மா. அதனால நான் என்ன சொல்றேன்னா, கரப்படாம களங்கம் சுமக்கிறத விட அனுபவிச்சுட்டு ஆபாசப்பட்டா அனுபவ சுகமாவது இருக்குமே. என்ன நான் சொல்றது தப்பா? முதல்ல நீ வெளியே போ. உன்னை தொடாம எப்படி ராஜா போவேனா? அடுத்த அடி நீ எடுத்து வச்சா உயிரோட என்னை பார்க்க முடியாது. சரால் என குனிந்து அருவாள் மனையை எடுத்து விட்டாள். உறக்க சிரித்தான் கிருஷ்ணா. ஏன் சிரிக்கிற? வெட்டிக்க மாட்டேன்னு நினைக்கிறியா? வெட்டிக்கோ. கெட்டுப்போன துக்கத்துல தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு பழி போட பழியோட பாடையில ஏறுவியே. ஆயுள் முடிஞ்ச பின்னாலும் அவ நீதான்னு ஆளாளுக்கு உன்னை விமர்சிப்பாங்களே. தடால் என அதை கீழே போட்டாள். அட சண்டாளா, எந்த ஒரு நிலைமைக்கு என்ன நீ கொண்டு வந்துட்ட? உன்னை போகட்டும், உன்னை நான் தொடல அப்படின்னா ஊர் முழக்க சொல்லிடுறேன். பத்திரிக்கை உத்தரவாதம். வரட்டுமா? வாசலை நோக்கி நடந்தான். கதவை தடக்கென திறந்தான். நிம்மதி பெருமூச்சு விட்ட ரேஷ்மா திறந்த கதவுக்கு வெளியே நின்ற சந்துருவை பார்த்ததும் சுவாசத்தை மறந்தாள். நிலை குலைந்து நின்றாள். சந்துருவை பார்த்து வெகு இயல்பாக சிரித்துவிட்டு கிருஷ்ணா அவனை தாண்டி போக, நில்லு கிருஷ்ணா, உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும், உள்ளவா. கிருஷ்ணா ஒன்றும் புரியாமல் விழித்தான். உள்ள வான்னு சொல்றேன். ரேஷ்மா அடுத்த புயலுக்காக தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள தொடங்கிவிட்டாள். கிருஷ்ணா உள்ளே வந்தான். உட்காரு கிருஷ்ணா. சற்று தயங்கி கிருஷ்ணா உட்கார்ந்தான். ரேஷ்மா முள்மேல் நின்றாள். நீ எப்போ வந்த கிருஷ்ணா? 1/2 மணி நேரமாச்சு. கிருஷ்ணாவுக்கு சாப்பாடு போட்டியா ரேஷ்மா? அந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம் என்று புரியாமல் ரேஷ்மா விழித்தாள். இல்ல. வா கிருஷ்ணா, சாப்பிடலாம். சந்துரு, நான் இங்க வந்த நோக்கம் தெரியும். நான் 2 நாளா ராத்திரி வீட்டுல தங்கறதில்ல. ரேஷ்மா தனியா இருக்கா. நேத்து சுஷ்மா தங்கினா, இன்னைக்கு அவளும் இல்ல. அடுத்தது என்ன சொல்ல போகிறானோ என ரேஷ்மாவுக்கு மூச்சை அடைத்தது. இன்னைக்கு ரேஷ்மாவுக்கு நீ துணைக்கு வந்திருக்க. ஏன் திரும்பி போற? நான் வெளியில போகணும். எனக்கு ஹாஸ்பிட்டல்ல வேலை இருக்கு. நீ துணையாயிரு ரேஷ்மாவுக்கு. அவ 2 பேருமா சாப்பிடலாம். நான் புறப்படணும். ரேஷ்மா சுவாசத்தை மறந்தாள். தலைதறிக்க அவனிடம் ஓடி வந்தாள். என்னங்க, இந்த கிருஷ்ணா உன்னோட தனியா இந்த வீட்டுல இருக்கலாமான்னு கேட்க வர்றியா? கிருஷ்ணா நல்லவன்னு நான் நம்புறேன் ரேஷ்மா. அப்படியே அவன் மனசு புரண்டாலும் என் மனைவி ஒரு நாளும் தடம் புரள மாட்டாள்னு எனக்கு தெரியும். உன்னை நம்பலைனா நான் வேற யாரமா நம்ப போறேன்? என்னை மன்னிச்சிடுங்க. கதறி விட்டாள் ரேஷ்மா. எதுக்குமா? இந்த கிருஷ்ணா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அவள் முடிக்கவில்லை. நல்லவன்தான் ரேஷ்மா. நயவஞ்சக நாடகம் ஆடினேன். உங்க மனசுல இந்த உத்தமரை பத்தி தப்பான எண்ணமும் முளைச்சிருக்கே. அதை போக்க தான் உங்களோட நெருங்கி பழகுனேன். எல்லா உறவுகளையும் காம கண்களோட பாக்குற கேவலத்தை துடைக்க நினைச்சேன். கதறி கதறி அழுதாள் ரேஷ்மா. சுஷ்மாவும் பிரபுவும் உள்ளே நுழைந்தார்கள். சார், நீங்க கிரேட். இப்படி ஒரு கண்ணோட்டம் எந்த கணவனுக்கும் இருக்காது. என்னை சந்தேகப்பட்ட பட்டியல்ல ஃபாதர் கூட வந்துட்டாரே. அப்படியா கிருஷ்ணா? இந்த மாதிரி ஒரு அபூர்வ துரோகம் 20 வருஷத்துக்கு முன்னால நடந்ததுதான் சார்.
சொல்றேனா, சொல்லத் தொடங்கினான் கிருஷ்ணா. பகுதி 15. கேபினுக்குள் ஃபாதர் இருந்தார். தலையில் முக்காடிட்டு வெளியே மண்டியிட்டு அமர்ந்திருந்தாள் அந்த பெண். கர்த்தரோட பீடத்தில் அமர்ந்திருக்கிறவங்க கிட்ட என் என் கரையை சொல்லி நான் பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஃபாதர். சொல்லுமா. என் பேரு மேரி. என் கணவர் ஜேக்கப். அற்புதமான கணவர் அடைஞ்ச பெண் ஃபாதர்னா. அந்த வைரத்தை என்னால தக்க வச்சுக்க முடியல. தொடர்ந்து சொல்லத் தொடங்கினாள். சாது பசுவா இருந்த அவரோட அடக்கமான அன்பு எனக்கு புரியல. அவரோட நண்பனா சேவியர் எங்க வீட்டுக்கு வந்தான். ஒரு நாள் அழகான ஆங்கில பேச்சு, ஆரவாரமான சிரிப்பு, கை நிறைய பணம், சமூக அந்தஸ்து, எல்லாத்துலயுமே என் கணவரை விட அவன் உயர்ந்து நின்னான். ஒரு குழந்தைக்கு தாயா இருந்தும் என்னால என்னை அடக்கிக்க முடியல. சேவியர்கிட்ட மனசை பறிகொடுத்தேன். அந்த பித்தளைக்கு முன்னால என் தங்கம் மங்களா தெரிஞ்சது ஃபாதர். அப்புறம் படிப்படியா அவன் வரவு அதிகமாகி என் மோகம் வெறியும் தலைக்கு ஏறி என்னை ஒரு நாள் அவன்கிட்ட நான் தொலைச்சேன். படுக்கையில பாதகமான ஒரு நிலையில நாங்க இருந்தப்போ என் கணவர் அதை பார்த்துட்டாரு. இன்னொரு மனிதரா இருந்தா என்னை கொலை செஞ்சிருக்க கூடும். இவர் செய்யல. அமைதியா என்கிட்ட வந்தாரு. உனக்கு சேவியர் கூட வாழ விருப்பம்னா நீ போகலாம்னு சொன்னாரு. உடனே அவர் வெளியே போயிட்டாரு. அப்புறம் நானும் அவரும் 4 வருஷங்களா சந்திக்கவே இல்லை ஃபாதர். சேவியரோட நிஜ ரூபம் தெரிய தொடங்கினப்போ அதிர்ச்சி அடைஞ்சேன். அவ ஒரு காமுகன்னு புரிஞ்சு என் குழந்தையோட விலகினேன். என் மகள் இல்லைனா எப்பவோ நான் செத்திருப்பேன் ஃபாதர். என் நெஞ்சில உள்ள பாரத்தை எல்லாம் திருச்சபையில இறக்கி வச்சுட்டேன். இனி எனக்கு நிம்மதி ஃபாதர். ஜபம் முடிந்தது. அவள் எழுந்தாள். கூண்டை விட்டு வெளியேறும் ஃபாதரியாரை பார்த்தால் ஒரு கணம். நடந்து போகும் அவரது பின்புறத்தை ஃபாதர் ஃபாதர் ஒரு நிமிஷம் நில்லுங்க. அவர் நிற்காமல் நடக்க ஓடி போய் அவரது முன்புறம் நின்றாள். அவரது முகத்தை பார்த்தால் அலறிவிட்டாள். எந்த கணவனுக்கு அவள் துரோகம் செய்தாலோ அதே ஜேக்கப் தான் வெள்ளை அங்கியில். ஐயோ, ஏம்மா அலற? எல்லாம் முடிஞ்சாச்சு. நீ கேட்க வேண்டிய இடத்துல பாவ மன்னிப்பு கேட்டாச்சு. நான் இப்ப கர்த்தரோட பிரதிநிதி. நீ போகலாம். கதையை முடித்தான் கிருஷ்ணா. அந்த ஃபாதர் தான் எங்க ஃபாதர், அருமை நாயகம். அவர் சொல்லி இந்த கதையை நான் தெரிஞ்சுக்கல. அவர் டைரியை படிச்சப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். ஏறத்தாழ அதே வகை துரோகம் பழிவாங்கிற படலம் மூலமா நடக்க இருந்தது இங்க. ரேஷ்மா அழுது கொண்டிருந்தாள். கதை முக்கியமான ஒரு பகுதியை இன்னும் நான் முடிக்கல. என்ன அது? எல்லோரும் கேட்க, சொல்ல வேண்டிய இடத்துல சொல்றேன், வாங்க எல்லாரும். புதிதாக புறப்பட்டார்கள் அனைவரும். பகுதி 16. உங்க அம்மாவுக்கு நினைவு வந்திருக்கு பிரமிளா. ஏதோ பேச நினைக்கிறாங்க போல இருக்கு. நர்ஸு சொல்ல பிரமிளா ஓடினாள். அம்மாவின் விழிகள் அலைப்பாய்ந்தன. அம்மா, நான் இங்க இருக்கேம்மா. பிரமிளா அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டாள். சைகையில் அவளை அருகில் வரும்படி அம்மா அழைத்தாள். அவளது உதடுகளை பிரமிளாவின் செவிகள் தீண்ட, கதிரச்சல் சர்ச் சர்ச் ஃபாதர் தான் ஃபாதர். தடால் என அம்மாவின் தலை சரிந்தது. பிரமிளா அப்படியே உறைந்து போய் உட்கார்ந்தாள். சர்ச்சு ஃபாதர் யாருக்கு ஃபாதர்? பிரமிளா உதடுகள் முணுமுணுக்க தோளில் கை விழுந்தது. திரும்பினாள். அருமை நாயகம்தான் பின்னால். அனைவரும். அருமை நாயகம் கட்டிலை நெருங்கினார். திறந்திருந்த கண்களை மெல்ல மூடிவிட்டார். அங்கேயே மண்டியிட்டு ஜெபம் சொல்லத் தொடங்கினார். பிரமிளா பிரமிப்புடன் அதை பார்க்க அருகில் வந்த சந்துரு அவளை தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டான். உன் பழியை தொடச்சிட்டு தான் பிரமிளா. உங்க அம்மா கண்ணை மூடினாங்க. அருமை நாயகம்தான் உன் அப்பா. மற்ற கதைகளை அப்புறம் நான் சொல்றேன். ஃபாதர் எழுந்து வந்தார். கண்ணீர் மல்க அவர் முன் மண்டியிட்டாள் பிரமிளா. அழக்கூடாது மை சைல்டு. நான் தேவாலயத்துல தான் ஃபாதர். ஆனா தன் மேல 100 பழிகள் சுமத்துற உன்னை தன் சிறகுல மூடி பாதுகாத்தாரே இந்த சந்துரு, இவர்தான் உனக்கு எல்லாமே. ரேஷ்மா ஓடி வந்து பிரமிளாவை கட்டி முத்தமிட்டாள். ஃபாதர், நீங்க வளர்த்த பிள்ளை நல்லவன்னு இப்பவாது நம்புறீங்களா? எப்பவும் நம்புறேன். எல்லாம் தெரிஞ்ச உன்னை தவிர வேற யாரும் என் மகளை ஏத்துக்க மாட்டாங்க கிருஷ்ணா. என் மகளை ஏத்துப்பியா? உங்களுக்கு சம்மதமா சந்துரு? சந்துரு பிரமிளாவை பார்த்தான். அவள் வெட்கத்துடன் ஒருமுறை கிருஷ்ணாவை பார்த்து சிரித்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தாள். முற்றும். இதோட இந்த நாவல் முடியுது. அடுத்த ஒரு வீடியோல இன்னொரு புது நாவல் பார்க்கலாம். பாய்.